கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பை அழைப்பட்ட சகோதர சகோதரிகளே, அந்த நாளையும் கூட நமது வாழ்நிலை ஒரு நாளை கூட கொடுத்து பிதாவிக்கு தேவனையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவையும் துதிக்கும் சோதனை நேரத்தை தந்ததற்கு நான் நன்றிகளும் சோதனை எடுத்துக்கொண்டு, அது மட்டுமல்லாமல் விசேஷமாக இந்த பஸ்கா கால சிந்தனைகள், அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்து அவரை குறித்த சிந்தனைக்குள் மென்மேலும் அதிகமாக வளரவும் பக்குவப்படும் நினைத்தை தந்ததற்கு பிதாவிக்கு தேவனுக்கும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்கும் நன்றிகளும் துணையும் சோதனையும் எடுத்துக்கொள்வோம். அது மட்டுமல்லாமல் காரைக்குடி சபை அன்பின் வாழ்த்துக்களை நமது சபை மக்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ சகோதரர் சொன்ன மாதிரி இப்போ பார்க்க போகிற பாடத்தோட தலைப்பு என்னன்னா முடிந்தது அப்படிங்கிற தலைப்பின் கீழாக நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் கூட பார்த்த சப்ஜெக்ட் நம்ம ஞாபகம் இருக்கும். 2 கல்வர்கள் கிறிஸ்து பேசின முதலாவது வார்த்தை அப்படிங்கிற அடிப்படையின் கீழாக நம்ம ஒரு சில காரியங்களை பார்த்தோம். ஸோ அதன் தொடர்ச்சியாக இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா இந்த ஒரு வார்த்தை, இதே யார் தான் பேசுனது அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை எப்போ பேசினா ஞாபகம் இருக்குங்களா? ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏறக்குறைய கடைசியாக பேசின வார்த்தை அது என்ன ஏறக்குறைய அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை என்ன பண்ணியிருப்பார், இதாவே என்னுடைய ஆவி உமது கைகளில் ஒப்புவிக்கிறேன் அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டு தான் அவர் எங்கே போயிருப்பார்னா மரணத்துக்குள்ள போயிருப்பார். பட் இந்த 2 வார்த்தைக்கு நடுவில் இருக்க கேப் இருக்குல்ல, ஒரு சென்டென்ஸுக்கும் இன்னொரு சென்டென்ஸுக்கும் நடுவில் இருக்க கேப் அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய கேப்லாம் இருக்காது. இந்த முடிந்தது அப்படிங்கிற வார்த்தையை சொன்ன சில நொடி பொழுதுகளே எதாவது சொல்லியிருப்பார். ஸோ இந்த சுவிசேஷங்களை வார்த்தை நம்ம தெரியும், மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஆவி என்ன பண்ண ஒப்பு கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ரொம்பவே கம்மியான டைம்ல பேசப்பட்ட ஒரு வார்த்தை தான் என்னன்னா இந்த முடிந்தது அப்படிங்கிற வார்த்தையும், அதே மாதிரி என் பிதாவே என்னுடைய ஆவியை உமது கைகள் என்ன பண்றேன் ஒப்புவிக்கிறேன் அப்படிங்கிற இந்த 2 வார்த்தையுமே கூட. ஸோ ஏறக்குறைய கடைசி வார்த்தை தான் என்னன்னா எக்ஸ்ட்ரீம் எண்டு. இனிமேல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ராசஸ் என்னன்னா அவருடைய ஆவியை ஒப்புவிக்கிற ப்ராசஸ் தான். அதாவது என்னன்னா பூமியில அவர் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் என்ன முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சிம்பாலிக்காக தான் அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படிங்கும்போது முடிந்தது அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை. ஸோ இந்த ஒரு வார்த்தையை நம்ம எங்க படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 19வது அதிகாரம் 30ஆம் வசனம். காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இது கடைசியா சொன்ன ஒரு வார்த்தை. ஸோ இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவி என்ன பண்ணார். ஸோ ஆவியை ஒப்புக்கொடுத்து செயலா சொல்லியிருக்கு. மற்ற சுவிசேஷங்கள்ல இது ஒரு வார்த்தையா சொல்லியிருப்பாங்க. என்னன்னா முடிந்தது என்று சொல்லி என் பிதாவே என்னுடைய ஆவியை உமது கையில் என்ன பண்றேன் நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி என்ன பண்ணியிருப்பாரு ஒரு சாப்டர் அவர் முடிச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த வார்த்தையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க என்ன முடிஞ்சிச்சு, கொஸ்டின் என்ன பார்க்கும்போது இங்க என்ன முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த வார்த்தையை எண்டில் பார்த்தோம்னா மகா சத்தமிட்டு அவர் என்ன சொல்லியிருப்பாரு, பிதாவே என்னுடைய ஆவி என்ன பண்றேன் உம்மிடத்தில் நான் என்ன பண்றேன் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னா ஏன் சத்தம் போட்டு இந்த வார்த்தையை சொல்லணும். இப்போ நம்ம யோசிக்கலாமே ஒரு விஷயத்த, நம்ம எப்ப லவுடா பேசுவோம்? 2 சந்தர்ப்பத்தில் லவுடா பேசுவோம். ஒன்னு எக்ஸ்ட்ரீம் கோவமா இல்ல எக்ஸ்ட்ரீம் விரக்தியில இருக்கும்போது லவுடா பேசுவோம். அதே மாதிரி இன்னொன்னா ரொம்ப சந்தோஷத்துல இருக்கும்போது என்ன பண்ணுவோம், கத்தி பேசுவோம், ரைட்டா? ஸோ இங்க கிறிஸ்து சொன்ன இந்த ஒரு வார்த்தையோட பேக்ரவுண்ட் வந்து ஹாப்பினஸா இல்ல சேடா அப்படிங்கிற ஒரு டோன். இப்போ இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, அங்க சுத்தி யாரெல்லாம் இருந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது யூத ஜனங்கள் இருந்தாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தாங்க, பரிசேயர்கள் இருந்தாங்க, சதிசேயர்கள் இருந்தாங்க, ரோமர்கள், ரோம போர்ச்சவர்கள், இவ்வளவு பேர் இருந்தாங்கல்ல. பிரத்ததுக்கு பக்கத்துல யார் இருந்திருக்கா, 2 கல்லர்கள் இருந்தாங்க. இந்த வார்த்தையை சொல்லும்போது இந்த என்டையரான பப்ளிக் வியூ எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன், எப்படி இருந்திருக்கும், என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ என்னென்னமோ செய்யணும்னு ஆசைப்பட்டு வந்தாரு, கடைசியில எதுவுமே செய்ய முடியல, இப்ப என்ன போறாரு, சாக போறாரு. ஸோ மனுஷன் கஷ்டத்துல என்ன பண்றேன்னு தெரியாம என் கையில இருந்த எல்லாமே என் கையை விட்டு போயிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற டோன்ல சொன்ன மாதிரி தான் யாரு ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவர் எப்படி கூச்சலிட்டு இருப்பார், மகா சத்தமிட்டு என்ன பண்ணியிருப்பான்னா இந்த 2 வார்த்தைகளை சொல்லியிருப்பார், முடிந்தது அப்படின்னு சொல்லி என் பிதாவே உம்முடைய கைகளில் எனது ஆவி ஒப்புவிக்க ரொம்ப லவுடா பேசியிருக்காரு தான். பார்க்கறவங்க என்ன ஒரு விரக்தியில சொன்ன மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த வார்த்தையில பார்த்துருப்பாங்க. இந்த வார்த்தைக்கு 2 டைமென்ஷன் இருக்கு. எந்த வார்த்தைக்கு, இந்த முடிந்தது அப்படிங்கிற வார்த்தைக்கு 2 டைமென்ஷன். ஒன்னு சக்சஸ்லையும் சொல்லுவோம், நான் நினைச்ச மாதிரி இந்த காரியத்தை வெற்றிகரமா முடிச்சுட்டேன் அப்படின்னு சக்சஸ்ல சொல்லுவோம். அதே நேரத்தில் ஃபெயிலியர்லையும் சொல்லுவோம், என் கையை விட்டு எல்லாமே முடிஞ்சு, இனிமேல் என்ன நினைச்சாலும் வாய்ப்பு இல்லை, எல்லா டைமும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப என்ன சொல்லுவோம், இந்த வார்த்தையை சொல்லுவோம். இந்த வார்த்தையை கிறிஸ்து சொன்ன டோன் என்ன, எதையெல்லாம் அவர் கம்ப்ளீட் பண்ணார், எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போய் எக்ஸ்ட்ரீம் சந்தோஷத்துல ஆனார். நம்ம முதல்ல கூட பார்த்து 2 கல்வர்களை பத்தி. ஸோ ஒரு கல்வன் அவருக்காக பரிந்து பேசினாலும் ஏற்பட்ட ஆறுதல், அது நிமித்தம் அவனுக்கு கிடைத்த விளைவு. ஸோ தேவன் அந்த இடத்துல அவருக்கு கொடுத்த மறைமுகமான சப்போர்ட், இது குறித்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த டைம்ல அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் சக்சஸ் ஓரியன்டான ஒரு வார்த்தை தான் என்ன அப்படிங்கும்போது இந்த முடிந்தது அப்படிங்கிற வார்த்தை. ஸோ இந்த வார்த்தையில அவர் என்ன எல்லாம் கம்ப்ளீட் கொண்டு வந்தார். முடிந்ததுன்னு தெரியுங்களா, இட்ஸ் ஃபினிஷ்டு, ரைட் தானே? இது முடிந்தது அப்படின்னா அவ்வளவுதான், இதுக்கப்புறம் என்ன கிடையாது, ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி
எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டாரு அப்படின்னா அவர் என்ன முடிச்சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதுக்குள்ள டிராவல் பண்ணணும்னா அவர் 2 விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். 2 விஷயத்தை அவர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். எந்த 2 விஷயம் அப்படின்னா, ஒண்ணு நம்ம எல்லாருக்காகவும், நம்முடைய எல்லாருடைய தேவைகளுக்காகவும், நம்முடைய எல்லாருடைய ஜீவ பலிக்காகவும் ஒரு விஷயத்தை என்ன பண்ணியிருப்பார், கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். இன்னொன்னு எனக்காக ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணியிருப்பார். ஸோ பர்டிகுலரா 2 விஷயம். ஒன்னு என்னன்னா என்டையர் பீப்புளுக்காக செய்யப்பட்ட ஒரு சில விஷயங்களை கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். அதே மாதிரி தனிப்பட்டு இண்டிவிஜுவலா நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் இங்க நான் அப்படிங்கிற எனக்காக ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணியிருப்பார், கம்ப்ளீட் பண்ணிருப்பார். சோ இந்த 2 விஷயங்கள் என்னென்ன கம்ப்ளீட் பண்ணார் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா அந்த வார்த்தை வந்து சக்சஸோட வெளிப்பாடா இல்ல ஃபெயிலியரோட வெளிப்பாடா ஈஸியா என்ன பண்ணிடலாம், அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். சரிங்களா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்காக அவர் என்னெல்லாம் செஞ்சார், ஃபர்ஸ்ட் நமக்காக அவர் என்னெல்லாம் செஞ்சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு உள்ள போனோம் அப்படின்னு போது ஃபர்ஸ்ட் ஒரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிச்சோம்னா, நியாய பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆகிலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிக்கிறதற்கு அல்ல அதை நிறைவேற்றுவதற்கே வந்தேன்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் அவர் கம்ப்ளீட் பண்ண ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட்ங்கிறத விட அவனுக்கு கம்ப்ளீட் பண்ண ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு விஷயம். காரணம் என்னன்னா அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களை இதை வச்சு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, டம்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கனால அதை விட்டு என்ன பண்ண முடியல, எந்திரிச்சு வெளியே வரவே முடியல. அது ஒரு மிகப்பெரிய பேர்டனா யார்கிட்ட இருந்துச்சுங்களாமா, அவர் சொல்லியிருப்பாரு, சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை யார் மேல சுமத்துறாங்க, உங்கள் மேல் சுமத்துறானா. அவ்வளவு பெரிய பாரமான ஒரு விஷயமா தான் எது இருந்துச்சு. ஸோ மற்றவர்களுக்கு, குறிப்பா பரிசேயர்களுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு விதமாகவும், மற்றவர்களை அடிமைத்தனத்துக்குள் வைத்துக் கொள்ளக்கூடிய விதமாகவும், மற்றவர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளக்கூடிய விதமாகவும் தான் எது அன்னைக்கு இருந்துச்சுன்னா நியாயப்பிரமாணம் அப்படிங்கிற விஷயமே இருந்துச்சு. ஸோ அதை யாருனால என்ன பண்ண முடியல, கம்ப்ளீட் பண்ணவே முடியல. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். நம்ம பார்த்து 600க்கும் மேற்பட்ட கற்பனைகளும் கட்டளைகளும் இருந்துச்சுன்னா இதை கம்ப்ளீட் பண்றது அப்படிங்கிறது ஒரு சாதாரண டாஸ்கோ ஒரு ஈஸியான டாஸ்காவோ உங்களுக்கு கிடையாது. ஸோ என்ன பண்ணினாலுமே அதுல ஒரு மைனஸ் என்ன ஆயிடும், நியாயப்பிரமாண மீறுதல் அப்படிங்கிறது ஒரு சகஜமான ஒரு வாழ்க்கை முறையவே மாறிடுச்சு. அதுக்காக அவங்க டாக்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நீங்க தப்பு பண்ணுனா ஒன்னு புறாவை கொண்டு வந்து கொடுங்க, அதுக்காக தான் அந்த விஷயங்களை பண்ணிருப்பாங்க. நோட்டீஸ் பண்ணிருப்பாங்கல்ல, கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை வேலை எருசலேமுக்குள்ள என்டர் ஆயிருப்பார். உள்ள என்டர் ஆனோன்னு அவர் டைரக்டா எங்க தேவாலயத்துல போயிட்டு அங்க புறா விற்கிறவெல்லாம் என்ன பண்ணிருப்பார். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க இல்லையான்னு கேள்வி கேட்டோம்னா அவங்க இருந்தாங்க. ஏன் அன்னைக்கு அவங்க அந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்னா இவர் மேல ஒரு சார்ஜ் ஷீட் என்ன பண்ணணும், ஃபைல் பண்ணணும். அதே நேரத்துல இவருடைய கடமை என்னங்கிறத எல்லாருக்கும் என்ன பண்ணணும், புரிய வைக்கணுங்கிறக்காக அன்னைக்கு ஒரு விஷயத்தை என்ன பண்ணிருப்பார், எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்கள அடிச்சு என்ன பண்ணிருப்பார். ஸோ நீங்க பண்றது என்னது, நியாய பிரமாணத்தை தேவன் அன்புக்காக மட்டும் என்ன பண்ணிருக்காரு, கொடுத்திருக்காரு. ஆனா நீங்க பிசினஸ் பர்பஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, மாத்திட்டு இருக்கீங்க. என்னுடைய தேவனுடைய வீடு எல்லாருக்கும் ஜெப வீடு என்னப்படும் சொல்லிட்டு அந்த விஷயத்த பண்ணிருப்பாரு அப்படின்னு பார்த்துக்கோம். ஸோ இந்த ஒரு விஷயத்த பண்ணதுனால யாருனாலுமே நியாய பிரமாணத்தை என்ன பண்ண முடியல, முழுசா என்ன பண்ண முடியல, கீழ்ப்படியவோ அதுக்கு ஒபே பண்ணவோ என்ன பண்ண முடியாம இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு விஷயத்த எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை பண்ணி காட்டி முழுவதும் நிறைவேற்றி முடித்த ஒரு கேரக்டர் யார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது நிமித்தம் இது அவங்க தேவனுக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு பேர்டன் என்னாச்சு. ஸோ நம்முடைய கட்டளையை நிறைவேற்ற இங்க யாருமே இல்ல அப்படிங்கிற சூழ்நிலை போய் என்னுடைய கற்பனை யார் நிறைவேற்றிட்டா, என் பையன் என்ன பண்ணிருக்கான் வந்து நிறைவேற்றி இந்த ஜனங்களுக்கு அதை எப்படி கம்ப்ளீட் பண்ண விஷயத்தை என்ன பண்ணி கொடுத்துருக்கான், கத்து கொடுத்துருக்கான். அப்படிங்கிறத தாண்டி இதுக்கு செய்யவே முடியாதுன்னு இருந்த விஷயத்த இது செய்ய முடியும்னு எல்லாருக்கும் என்ன பண்ணி காட்டினாரு, ப்ரூவ் பண்ணி அதை செஞ்சு முடிச்ச ஒரு இடம் தான் எந்த இடம் அப்படின்னு பார்க்கும்போது நியாயப்பிரமா சிலுவையில் அவர் சொன்ன அந்த கடைசி அந்த சென்டென்ஸ். ஏன் இந்த சென்டென்ஸை கடைசியா சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா அது வரைக்கும் நியாயப்பிரமாணம் நிறைவேறல, ரைட் தானே. நியாயப்பிரமாணத்துல பஸ்காஸ் வச்சிருக்கோம், ஆட்டுக்குட்டி அடிச்சு செத்தாத்தா அந்த ப்ராசஸ் அந்த கமிட்மெண்ட் அந்த கமெண்ட் அந்த ஒரு நியாயப்பிரமாண கட்டளை நிறைவேறும். இன்னவர் என்ன ஆகல, சாகல. ஸோ செத்தாதான் அது கம்ப்ளீட் ஆகும். ஜஸ்ட் முன்னாடி சொன்ன வார்த்தை தான் இனி என்ன ஆகும், என்னுடைய மூச்சை நிறுத்த வேண்டிய அந்த ஒரு ப்ராசஸ் தான் ரிமைனிங். அதை என்ன பண்ணிடுவேன், செஞ்சு முடிச்சிருவேன்றதுக்காக அந்த ஒரு கண்டிஷன்ல தான் அவர் சொன்ன வார்த்தை தான் என்னன்னா எல்லாமே என்ன ஆச்சு, முடிஞ்சு. ஸோ நம்மளை அடக்கி வச்சுட்டு இருந்த ஒரு விஷயம் ஒருவேளை அவர் செய்யலைன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த நியாயப்பிரமாண கமிட்மெண்ட் யார் மேல இருந்திருக்கும், நம்ம மேல இருந்திருக்கும். அன்பின் பிரமாணம் ஒரு விஷயமே இல்லாம போயிருக்கும். நம்மளால என்னைக்குமே அந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணி இருக்க முடியாது. ஸோ நமக்காக அதை எல்லாத்தையும் தன்னுடைய தலைமையில் ஏற்றுக்கொண்டு சுமந்து தீர்த்தவர் தான் யார் அப்படின்னா ஆண்டவராகிய. ஸோ இதனால பிதாவாகிய தேவனுக்கு ஒரு பயங்கரமான சந்தோஷம் என்னன்னா யாருமே செய்ய முடியாத விஷயத்தை யார் பண்ணிட்டார், நமக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பண்ணி முடித்து விட்டார் அப்படிங்கிற ஒரு புரிதல். ஸோ ரெண்டாவது அவர் எப்படி அதை முடிச்சு காட்டுவாங்க போது இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 10வது அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கும் போது விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறான்னு சொல்லியிருக்கான். எப்படி இருக்காருங்களாமா. ஸோ நியாயப்பிரமாணத்தை செய்யறவங்களுக்கு எல்லாம் கிடையாது, ரைட் தானே. நியாயப்பிரமாணத்தை செய்யவே ஃபர்ஸ்ட் என்ன நம்மளால
முடியாது. அது ரொம்பவே டஃப்பான, அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் மைண்ட்ல ஏற்ற முடியாது. ஒரு 2 கட்டளை 3 கட்டளை என்ன பண்ணிடலாம், மண்டையில ஏற்றி அதை அப்படியே ரிமைண்ட் பண்ணி நம்ம செய்ய ஆரம்பிச்சோம். 600க்கும் மேற்பட்ட கட்டளைனா என்ன கட்டளைன்னு கூட நமக்குலாம் என்ன இருக்காது தெரியாது. இதை கன்சாலிடேட் பண்ணி சொன்ன விஷயம் தான் அந்த 2 கட்டளையில யார் கொடுத்துருப்பா, ஆண்டவரையே அன்பின் பிரமாணம் விஷயத்தை கொடுத்துருப்பாரு. இங்க என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி, யாருக்கெல்லாம், யார் எல்லாம் பிதாவாகிய தேவனையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய ஈடுபலியை விசுவாசிக்க ரெடியா இருக்காங்களோ அவங்கெல்லாம் நீதி அப்படிங்கிற ஒரு வழிக்குள்ள வர்றதுக்கு அவர் எதுக்கு முடிவா இருக்கிறார்களோ, நியாய பிரமாணத்திற்கு யார் தான் எண்டா இருக்கிறது. ஸோ எல்லாரையும் டம்ப் பண்ண ஒரு விஷயம், செய்யவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம், ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸை கூட ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணி, லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ண சொல்லுவாங்கல்ல, ஸோ ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணி எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலா வாழ்ந்து காட்டி அதை கம்ப்ளீட்ல கொண்டு வந்து நம்மளும் நீதி அப்படிங்கிற ஒரு வஸ்திரத்தை தரித்துக் கொள்வதற்கு உதவி செஞ்ச ஒரு கேரக்டர் தான் யார் அப்படின்னா ஆண்டவராகிய. ஸோ இதை எங்கே முடிச்சு வச்சார்னா சிலுவையில அந்த லாஸ்ட் மினிட்ல யார் கம்ப்ளீட் பண்ணது, யார் கம்ப்ளீட் பண்ணது. ஸோ இன்னொரு விஷயம், பெரிய விஷயம் அவர் கம்ப்ளீட் பண்ணாரு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய பாவங்களுக்கான ஒரு நிவாரணம், ரைட் தானே. இப்ப நான் தப்பு பண்ணா அந்த தவறுக்கான தண்டனை யார் தான் செலுத்தணும், நம்ம தான் செலுத்தணும். ஆனா அப்படி நம்ம பண்ணக்கூடிய தவறுகளை நம்ம அந்த தண்டனைக்கு நம்ம செலுத்தணும் அப்படின்னா அந்த பரிகாரம் நம்மளால பண்ண முடியுமான்னு கேள்வி கேட்டோம்னா, நம்ம படிச்சிருக்கோம் பாவத்தின் சம்பளம் மரணம். நம்ம ஒரு பாவம் தான் பண்ணியிருக்கிறோம், நம்ம டெய்லி என்னதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா மரணம்ங்கிறது எத்தனை டைம், ஒரே டைம் தான். நம்முடைய பண்ணின பாவத்துக்கு மரணிக்கணும்னா டெய்லி என்ன பண்ணியாகும், சாகரம். இஸ்ரேலுடைய அந்த நியாயப்பிரமாண ரூல் சரி, அவங்க பாவம் பண்ணிட்டாங்கன்னா பாவ நிவாரணால ஒரு ஆட்டுக்குட்டி என்ன பண்ணும், பலியிடப்படணும். அவருடைய பாவங்கள் அந்த ஆட்டுக்குட்டி மேல சுமத்தப்படும். அதோட பலி தேவன் ஏற்றுக்கொண்டா எல்லாருடைய பலி என்ன பண்ணப்படும், மன்னிக்கப்படும். அது இஸ்ரேல் ஜனங்களுக்காக மட்டும்தான், வேற யாருக்கு அதுல என்ன கிடையாது, பாத்திரம் கிடையாது. ஆனா இங்க இவர் யாருக்காக வந்திருக்கான, இஸ்ரேல் ஜனங்களுக்காக மட்டும் யாரு வரல. நம்ம யோவான்ல படிச்சிருக்கோம், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற. சோ என்டையர் உலகத்துக்கும் பலி செலுத்தின அப்படின்னா ஒரு ஆட்டுக்குட்டியோட பலி என்ன, ஏன்னா அது என்ன கிடையாது, நம்ம படிச்சிருப்போம்ல 5 அறிவு ஜீவன், அதுக்கு சுயமா சிந்திக்கவோ இழுத்துட்டு போனா போகும், விருப்பப்பட்டு போகுமா, எதுக்கு போறோம் எங்க போறோம்னு தெரியாது. சோ அப்பாவியான ஒரு ஜீவன். ஆனா கிறிஸ்து அப்படியான்னு கேட்டோம்னா அவருக்கு எல்லாமே தெரியும், ஏன் போறோம், எதுக்கு போறோம், இதனால அவருடைய சாதகம் என்ன பாதகம் என்ன, எவ்வளவு பெயினை அனுபவிக்க போறேன் அப்படிங்கிற எல்லா விஷயம் யாருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். இது எல்லாமே தெரிஞ்சுதான் அடிக்கப்படுகிற ஆட்டை போல யாரு போனது, எதுவுமே தெரியாம போற ஆடு ஒரு மாதிரி அப்படின்னா அந்த ஆடு மாதிரியே எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த பனிஷ்மெண்ட்ல போனவர் தான் யார் அப்படின்னு பார்க்கும்போது யாரு. ஸோ நம்முடைய பாவத்துக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது, நிவர்த்தி செய்யவே முடியாத பட்சத்துல நம்ம இப்படி எப்படி சொல்லணும்னா ஒரு நிராயுத பாணியா தன்னுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர்களுக்காக நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தவர் தான் யார் அப்படின்னு யாரு, யாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்படிப்பட்ட விஷயத்தை பண்ணியிருக்காங்க போது எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாச்சோம்னா, இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராக இருக்கிறான்னு போட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காருங்களாமோ, இவர் டெம்பரவரியான ஆசாரியர் இல்ல, இனிமேல் மறுபடியும் இன்னொரு ஆடு நமக்கு என்ன போறது, பலியிட போறது. சோ நம்ம எல்லாருக்காகவும் ஒரே ஆசிரியரா இருந்து ஒரே பலியை செலுத்தி நம்ம எல்லாருக்கான ஆதாமின் நிமித்தம் அந்த பாவத்துல இருந்து ஈடுபலியை செலுத்தி நமக்கு ஒரு வாழ்க்கையை வாங்கி கொடுத்தவர், நமக்கு ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை வாங்கி கொடுத்தவர் தான் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவரையும். சோ இதையும் அவர் எங்கதான் முடிச்சார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சிலுவையில அந்த ஒரு லாஸ்ட் மினிட்ல யார் முடிச்சா அப்படின்னா அதை அவரும் முடிச்சிருக்காரு. சோ அதுல 26ஆம் வசனம் வாசனா எப்படிப்பட்டவரா இந்த பலி அவர் செலுத்தி தீர்த்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசு இல்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் பானங்களில் உயர்ந்தவருமா இருக்கிற இவ்வித பிரதான ஆசாரியரே நமக்கு என்னவா இருக்கிறார்களாம், ஏற்றவராய் இருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியர்கள் போல முன்பு சொந்த ஜனங்களுக்காகவும் சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை, ஏனெனில் தம்மைத்தாமே பலியிடப்பட்டதினாலே ஒரே தரம் என்ன தரலாம் செய்து முடித்தார். எதை முடிச்சிட்டாரு, என்டையர் வேர்ல்டும் ஆதாமை நிமித்தம் அந்த பாவத்துக்குள்ள யாரோ ஒருத்தர் பண்ண தப்புனால நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டோம், ஒரு பாவத்துக்குள்ள போயிட்டு அந்த பாவத்தை செய்ய ஆரம்பிச்சு பாவத்துல பழகினவர்களை யார் மாறிட்டோம், நம்ம மாறிட்டோம். அந்த பாவத்துல இருந்து நம்மளை மீட்கிறதுக்கு யாருமே இல்லை. பழைய ஏற்பாட்டுல இருந்து பார்த்தோம்னா முற்பிதாக்கள் ட்ரை பண்ணி, நியாயாதிபதிகள் ட்ரை பண்ணி, ராஜாக்கள் ட்ரை பண்ணி, தீர்க்கதரிசிகள் ட்ரை பண்ணி, சோ தேவனுக்கே யாரடா அனுப்புவோன்ற கண்டிஷன்ல பின்பு நான் யாரை அனுப்புவேன்னு சொன்னப்ப நான் உமது காரியமாய் போறேன்னு சொல்லி நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காகவும் ஒரே ஒரு பலியா தன்னை மொத்தமா செலுத்தி யார் ஒப்பு கொடுத்தாரோ செய்து முடித்தார். எதை முடித்தார், என்டையர் பாவம்.
ஆதாம் நிமித்தம் நமக்கு வந்த அந்த எல்லா பாவங்களையும் முடித்து நம்மள ஒரு பரிசுத்தத்துக்குள்ள யார் கொண்டு போய் விட்டது அப்படி பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம மேல இருந்த பாவங்களுக்கு யார் தான் பொறுப்பாளியா இருந்தோம்? நம்ம தான். அந்த பாவத்துக்கு யார் தான் பதில் சொல்லணும்? நம்ம சொல்லணும். ஆனா அந்த எல்லாருடைய பாவங்களை யார் அவர் தலையில சுமந்துட்டார்னா, அவர் சுமந்து அதை முடிவுக்கு கொண்டு வந்தது யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ இன்னொரு விஷயம் என்ன பார்த்தோம்னு பார்க்கும்போது, முதல்ல பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவனிடத்தில் சென்று சேரத்தக்கக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யார்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சுன்னா இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு, வேற யார்கிட்டயுமே கிடையாது. சாலமோனுக்கு அப்புறம் அதுவும் 2ஆ பிரிஞ்சு 10 கோத்திரமாச்சு, 2 கோத்திரமாச்சு. மறுபடியும் தேவனுடைய பிரையாரிட்டிகள் எது ரொம்ப க்ளோஸ்ல வந்துச்சு அப்படின்னா யூதா கோத்திரம் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ யூதா ஜனங்கள் மட்டும்தான் அவரிடத்தில் போய் சேரலாம் அப்படின்ற கண்டிஷன்ல இருந்த ஒரு சூழ்நிலை போய் எல்லாரும் தேவனை தொழலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய மரணத்துல தெரியும், திரைச்சிலை, தேவாலயத்தின் திரைச்சிலை மேலிருந்து கீழே வரைக்கும் என்ன ஆச்சுங்களா. ஸோ இனிமேல் இவங்க தான் போகணும், இவங்க தான் போகக்கூடாது அப்படிங்கிற ரூல் என்ன இல்ல, இனி யாரு வேணா எங்க போகலாம். ஸோ இந்த கேட் எல்லாருக்கும் ஓபன் பண்ணப்பட்ட கேட் அப்படிங்கிறத செஞ்ச ஒரு விஷயம் எங்கதான் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிச்சோம் அப்படின்னோம்னா, அதற்கு இயேசு, ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு. இந்த சப்ஜெக்ட் நம்ம பார்த்துருவோம், சமாரிய ஸ்திரீட்ட சொல்லிட்டு இருக்க விஷயம். ஸோ அது வரைக்கும் யூதர்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு அப்படின்னு தாண்டி இப்ப சமாரியாக்குள்ள போன சான்ஸ், இப்ப அந்த சான்ஸ் எங்க வரைக்கும் வந்திருக்குது இல்லாம புறஜாதிகளாய தேவனே இல்லாம அந்நியரும் பரதேசிகளும் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை யார் கொடுத்திருக்காருலாம். சோ அதற்கு இயேசு, ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும். ரைட் தானே? யூதர்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற வாய்ப்பு போய் அன்னைக்கு சமாரியர்களுக்கு வந்துச்சு. இன்னைக்கு எங்க வரைக்கும் வந்திருக்கு? என்டையர் வேர்ல்டுமே யாரு அவரை விசுவாசிக்க சித்தமா இருக்கிறாங்களோ, யாரு அவருக்கு கீழ்ப்படிய சித்தமா இருக்கிறாங்களோ, யாரு அவர் பின்னாடி அவர் சிலுவையை தூக்கிட்டு போறதுக்கு ரெடியா இருக்காங்களோ, அவங்க எல்லாருக்கும் தேவாலயத்துக்குள்ள போறக்கு என்ன இருக்குங்களா சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஒரு சான்ஸை கொடுத்த ஒரு இடம் எது அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவரை இயேசுக்கு சொன்ன அந்த ஒரு வார்த்தை. ஏன்னா அந்த ஒரு வார்த்தை சொல்லலைன்னா இட்ஸ் நாட் கம்ப்ளீட்டட். ரைட் தானே? அந்த ஒரு வார்த்தை சொன்னா எதுவுமே முடிவுக்குள்ள வரலன்னு அர்த்தம். பட் அவர் சொன்னதுன்னா இட்ஸ் கம்ப்ளீட்டட்னா எல்லாமே என்ன ஆயிடுச்சு. என்னென்ன செலுத்தி தீர்க்கணும்னு எங்க அப்பா என்னை அனுப்பி விட்டாரோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், செலுத்தி தீர்த்துட்டேன். இனிமேல் இந்த ஒரு காரணங்களுக்காக என் பிள்ளைங்களோட ரட்சிப்பு என்னாது, தள்ளி போகாது. ஆதாமின் பாவங்களின் நிமித்தம், நியாய பிரமாணத்தின் நிமித்தம், இவருடைய சட்ட திட்டங்களின் நிமித்தம், தேவாலயத்துக்குள்ள இவங்க தான் வரணும் இவங்க தான் வரக்கூடாது அப்படிங்கிற பிரிவினையின் நிமித்தம், இந்த ஒரு பிரச்சனை நிமித்தம் யார்கிட்டையும் ரட்சிப்பு என்ன பண்ணிடாது, தள்ளி போகாது. இது எல்லாருக்கும் உலகத்துல விசுவாசிக்க யாரெல்லாம் ரெடியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்க யார் ரெடி ஆயிட்டது, அவர் ரெடி ஆயிட்டேன்னு விட்னஸா சொன்ன ஒரு வார்த்தை தான் என்னன்னா அவர் சொன்ன இந்த ஒரு வார்த்தை அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதை இன்னும் விட்னஸை எப்படி சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது அதுல எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாச்சோம்னா, எப்படி என்ன அவரே நம்முடைய சமாதான காரணராகி, நம்மளால என்ன பண்ண முடியாது, சமாதானம்லாம் பண்ண முடியாது. சோ நம்மளையும் தேவனையும் சமாதானம் பண்ண வந்த கேரக்டர் தான் யார், அவர். சோ அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி, இரு திறத்தார்னா உள்ள வரலாங்கிறவங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன இந்த கேட்டகரிய ஒன்னாக்கி பகையாக நின்ற பிரிவினை சுவரை தடுத்து, எதை தடுத்திருக்காங்களாமா, பகை நம்ம 2 பேரும் நடுவில் இந்த பகையை உடைச்சு அந்த ஓபன் பண்ணி விட்டார். எதை? சோ அதுக்கு அவர் போட்ட எஃபோர்ட் எப்படி எவ்வளவுன்னு பார்க்கும்போது அதுல 16ஆம் வசனம் வாச்சோம்னா, பகையை சிலுவையினால் கொன்று, எதுல கொண்டிருக்கிறார், கொன்றுங்கிற வார்த்தை எப்படி, பாஸ்ட் டென்ஸ், முடிந்தது. என்ன ஆயிடுச்சு, பகை யாருக்கு நடுவில் இருந்த பகையே, யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் இருந்த பகை, உலக ஜனங்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்த பகை, தேவனுக்கும் நமக்கும் நடுவில் இருந்த பகை பாவம் மாதிரி ஒரு சுவர் மாதிரி நின்றுச்சுங்களாம். அதை உடைச்சு இனி எல்லாரும் உள்ள போறதுக்காக பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரை என்ன ஆக்கிறாங்களாம், தேவனுக்கு ஒப்புரவு ஆக்கினார். அப்படின்னா இதுவும் பாஸ்ட் டென்ஸ் தான், ஒப்புரவு ஆக்கிட்டார். இனி அதுக்குள்ள இருக்கிறதும் அதை விட்டு வெளியே வரது யாருடைய கழுத, நம்ம ஞானஸ்தானத்தை குறிச்சு படிச்சிருப்போம். எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்தவங்க எல்லாருக்குமே அந்த ரோல் இருக்கு, எங்க ராஜ்யத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பட் அந்த கிரீடத்தை வச்சுக்கிறதும் அதை தூக்கி கீழே வீசிட்டு நமக்கு என்ன போறது யாரு கையில தான் இருக்கு, நம்ம கையில தான். சோ ஆதாமின் நிமித்தம் அந்த பாவங்கள் எல்லாத்தையும் தம்முடைய சரீரத்துல சுமந்து முடித்து தேவனுக்கும் நமக்கும் நடுவில் அந்த பகை, அந்த பாவம் அப்படிங்கிற விஷயத்தை உடைச்சு நம்ம எல்லாரும் ராஜ்யத்துக்கு போற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு கேரக்டர் தான் யார் அப்படின்னு பார்க்கும்போது யாரு. சோ இன்னைக்கு யூதர்களுக்கும் சமாரியர்கள் அந்த கிரேப் உடைச்சார். அன்னையில இருந்து யார் உள்ள போக ஆரம்பிச்சது, சமாரியர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, எங்க போறதுக்கு, தேவாலயத்துக்குள்ள போற வாய்ப்பு. இன்னைக்கு நம்ம எல்லாருமே ராஜ்யத்துக்குள்ள போற வாய்ப்பு வர்றது காரணம் என்னன்னா அவர் செலுத்தி அந்த ஈடுபடி. அந்த ஈடுபடி நமக்கு அப்ளை ஆகல அப்படின்னம்னா நம்ம எங்கேயோ போக முடியாது,
ஸோ அதனாலதான் அவர் என்ன பண்ணா எல்லா பகையும் சிலுவையில் என்ன பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஒரு பாசிட்டிவ் விட ஒரு நெகட்டிவ், ரைட் தானே? சிலுவைங்கிறது என்னது? ஐ மீன் ஒரு நெகட்டிவ்க்குள்ள ஒரு பாசிட்டிவ். சிலுவைங்கிறது ஒரு துக்கம், ஒரு பாடு, ஒரு துன்பம். இதன் வழியா நமக்கு ஒரு கேட்டை ஓபன் பண்ணி நன்மையும் பிரியமும் தேவனுடைய சித்தத்தை யாரு காட்டிட்டு போயிருக்கா அப்படின்னா நம்ம காட்டிட்டு போயிருக்காருன்னா அதை சரியா தக்க வச்சுக்க வேண்டிய பொறுப்பு இங்க யாருக்கு இருக்குது? யாருக்கு மட்டும்தான் இருக்கு? நமக்கு மட்டும்தான் இருக்கு. நம்ம இன்னும் அதை மறுதளிச்சுட்டு நம்ம இஷ்டப்படிதான் வாழுவோம் அப்படின்னு இருந்தோம்னா அவர் செய்த ஈடுபடியோ நம்ம அனுசரிக்க போற இந்த ஒரு நினைவு கூறுதலோ யாருக்கு கரெக்டா அப்ளை ஆகாது. நமக்கு கரெக்டா என்ன பண்ணாது அப்படியே அது ஒரு சடங்காச்சாரமா இருக்கக்கூடிய கர்த்தருடைய அப்பமாவோ அவருடைய திராட்சை ரசமாவோ என்ன பண்ணாது மாறாது. அதை சரி பண்ணிக்க வேண்டிய பொறுப்பு இங்க யாருக்கு தான் இருக்குது? யாருக்கு மட்டும்தான் இருக்குது. சோ இதை சரி பண்ணி தான் அவர் நம்ம கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28, 29 வாசம்னா யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும்னா என்டையர் வேர்ல்டுமே கிறிஸ்து இயேசுக்குள்ள எப்படி இருக்கிறீங்க? யார் எல்லாம் அவர் விசுவாசிக்க ரெடியா இருக்காங்களோ நம்ம எல்லாருக்கும் அவருடைய சரீரத்தில் என்ன இருக்கலாமா? இடம் இருக்கு. எல்லாருக்குமே அந்த சரீரத்தில் என்ன இருக்கலாமா? இடம் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியராயும் வாக்கு தத்தத்தின்படி எப்படி இருப்பீங்க? சுதந்திரராயும் இருப்பீர்கள். ஸோ அடிமைத்தனத்துல இருந்த நம்மளை ஆபிரகாமின் வாக்கு தத்தத்தை கொண்டு வந்து நம்ம எல்லாரையுமே ஆபிரகாமின் சந்ததியினரும் வாக்கு தத்தத்தின் பிள்ளையாயும் மாத்தி முடிச்ச ஒரு இடம் தான் எது அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்து சொன்ன அந்த கடைசி வார்த்தை. ஸோ அந்த வார்த்தைக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்கும் யார் அப்பாவை மாறிட்டோம்? ஐ மீன் முற்பிதாக்களை யார் மாறிட்டா? ஆபிரகாம். நம்ம ஆபிரகாமின் சந்ததி கிடையாது, லேவி கோத்திரம் கிடையாது, யூதா கோத்திரம் கிடையாது, இஸ்ரேல் ஜனங்கள் கிடையாது, யூதர்கள் கிடையாது. அவங்களுக்கு நமக்கு என்ன கிடையாது? எந்த சம்பந்தமே இல்லாம சிலுவையில அவருக்கு கொடுத்த கோர்ஸை 100% சரியா முடிச்சதுனால மட்டும்தான் இன்னைக்கு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு. இன்னைக்கு யார் வேணா அவரை நம்புற, அவரை விசுவாசிக்கிற, உண்மையை அவருக்காக கிரியை செய்து போற எல்லாருக்கும் எதுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அந்த வாசலுக்குள்ள பிரவேசிக்கிற வாய்ப்பை யார் தான் கிரியேட் பண்ணி கொடுத்தார் அப்படின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது எல்லாத்துலயும் ஃபைனலா அவர் முடிச்சு வச்ச ஒரு விஷயம் என்னன்னா பிதாவாகிய தேவனுடைய அல்டிமேட் சித்தம், ரைட்டு தானே? அது வரைக்கும் அவருடைய சித்தத்தை செய்ய யாரு கிடையாது. நம்ம சங்கீதங்களை படிச்சிருப்போம். பரலோகத்திலிருந்து தேவன் என்ன பண்ணாங்க? பூமியை கண்ணோக்கி பார்த்தார், எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போன. ஏகமாய்னா எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க? கெட்டு போயிட்டாங்க. நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அதே நேரத்தில் ஒருவன் நோ எனி ஒன்னுன்றார். ஒருத்தம் கூட எதுக்கு இல்லை? தேவனுடைய சித்தத்தை செய்யறக்கோ தேவனுடைய வார்த்தைப்படி நடக்கிறக்கோ அங்க யாரும் கிடையாதுங்களா? அங்க யாருக்குமே தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னா அந்த வேலையை செஞ்சு முடிச்ச ஒரு கேரக்டர் தான் யார் அப்படின்னு பார்க்கும்போது சோ அவர் வந்ததை எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா யோவான் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிச்சோம்னா நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன் அப்படின்னா அவருக்கு ஒரு சவுண்ட் என்ன ஆயிட்டு இருக்குது? கண்டினியூஸா கேட்டுட்டே இருக்கு. அந்த சவுண்ட் என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் யார் செய்வா? சோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் என்ன பண்றேன்? தேடுகிறபடியால் என் தீர்ப்பு எப்படி இருக்குங்களாமா? நீதியா இருக்குதுங்க. சோ அவருடைய தீர்ப்பு நீதியா இருக்கிறதுக்கும் அவருடைய வாழ்க்கை நீதியா இருக்கிறதுக்கும் அவருடைய செய்கைகள் நீதியா இருக்கிறதுக்கும் பின்னாடி யார் இருக்கிறது? அவங்க பிதாவைங்க தேவன் இருக்கிறார், ரைட் தான். சோ அவருடைய 24/7 கிறிஸ்துவுடைய மைண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எங்க அப்பாவுடைய சித்தத்தை செய்யணும். அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் பேசணும். அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை மட்டும் தான் செய்யணும். அவர் எப்படி நடக்க சொல்றாரோ அதை செஞ்சு முடிச்சு அதை எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா செஞ்சாரோ அதன் விளைவுதான் இன்னைக்கு நமக்கு கிடைச்ச இந்த ஈடுபடி, நம்ம செலுத்தக்கூடிய ஜீவபலி. இது எல்லாத்துக்கும் அடிப்படை யாருன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கம்ப்ளீட் பண்ண அந்த ஒரு கோர்ஸ். அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவர் எந்த அளவுக்கு அவர் ஓட்டத்தை ஓடி முடிச்சார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நீதிமொழிகள் வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிச்சோம்னா பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதை கர்த்தருக்கு எழுதுகலாமா? நியாயப்பிரமாண காலங்கள் நம்ம நல்லா தெரியும். தேவன் நம்முடைய பாவங்களுக்கு என்னதான் சொல்லி பலியிட சொல்லியிருப்பார். ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எது ஸ்டாப் ஆயிருக்கும்? பலியிடுதல் ஸ்டாப் ஆயிருக்கும். ஆனா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன கிடையாது? பாவ மன்னிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பலியிடுவதை பார்க்கணும்னா அதை விட எது பெஸ்ட் அப்படின்னா நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் அப்படின்னா இப்ப கிறிஸ்து என்ன செஞ்சார்னா நீதியையும் செஞ்சார், நியாயத்தையும் செஞ்சார், பலியிடுவதையும். சோ தேவனுக்கு தேவையான மூணே அங்க யாரு கொடுத்தாருன்னா சோ இதுதான் யாருக்கு பிரியும்? சோ தேவனை மகிமைப்படுத்த, தேவனை கனப்படுத்த, தேவனுடைய சித்தத்தை செய்ய யாருமே இல்லாம இருந்த காலத்துல கிறிஸ்து வந்து மனுஷ சாயலான படிச்சிருப்பாரு. சோ ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து நம்ம செய்ய வேண்டிய எல்லாத்தையும் மனுஷனா இருந்தில்ல ஒரு அடிமையா இருக்கு.
சகல வசதிகளும் இருந்து இல்லை, எந்த ஒரு வசதியுமே இல்லாம ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக எல்லாத்தையும் தேவனுக்கு முன்னாடி செலுத்தி தீர்த்த, இட்ஸ் கம்ப்ளீட்டட், சரிதானே? முடித்த ஒரு கேரக்டர் தான் யார் அப்படின்னா ஆண்டவராகிய. சோ அது எல்லாமே எங்க முடிந்தது? எங்க முடிந்தது? சோ இது எல்லாத்தையும் எங்க முடிச்சான? பிதாவுடைய தேவனுடைய சித்தம், நியாய பிரமாணத்துடைய முடிவு, என்டையர் உலகத்துடைய பாவத்துடைய மன்னிப்பு, உலகம் மொத்தமும் ரட்சிப்புகளை போகக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாத்தையும் எங்க முடிச்சார் அப்படின்னா சிலுவையில் என்ன ஒண்ணு முடித்து அவர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் சொன்ன வார்த்தை தான் என்னன்னா இது முடிந்தது அப்படின்ற ஒரு வார்த்தை. இப்ப நம்ம பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரேண்டமா இது எல்லாருக்குமே அப்ளை ஆகும். நியாயப்பிரமாணமாகட்டும், அதே மாதிரி பாவ நிவாரணமாகட்டும், அதே மாதிரி ஈடுபடி ஆகட்டும், அதே மாதிரி பிதாவுடைய சித்தம், இது எல்லாமே எப்படி அப்ளை ஆகும்? ரேண்டமா இது எல்லாருக்குமே பொதுவே அப்ளை ஆகும். பட் இதுக்குள்ள எனக்காக அஸ் இண்டிவிஜுவலா ஐன்னு சொல்லுவோம்ல, நான் எனக்காக கிறிஸ்து முடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, இதுல அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அவர் சொன்ன அந்த வார்த்தையோட பேக்ரவுண்ட், அந்த வார்த்தையோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த டாபிக் உள்ள போனோம்னா உண்மையிலே கிறிஸ்து எனக்காக என்னன்னா அஸ் அ பர்சனலா எனக்காக இண்டிவிஜுவலா எனக்காக என்னெல்லாம் செஞ்சு முடிச்சா அப்படிங்கிற சீக்ரெட்டை ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், ரிவீல் பண்ணிடலாம். ஸோ அந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த முடிந்தது அப்படிங்கிற வார்த்தையை கிரீக்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஐ மீன் ஹீப்ரூல எப்படி சொல்லுவாங்கன்னா நிஷ்லாம்னு சொல்லுவாங்க. நிஷ்லாம் அப்படிங்கிற வார்த்தை என்ன சொல்லுவாங்க, ஹீப்ரூல சொல்லுவாங்க. இதே வார்த்தையை கிரீக்ல சொல்லணும் அப்படின்னா டெட்டல்ஸ்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் கம்ப்ளீட்டட், அது என்ன பரிபூரணமா முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு அர்த்தம். இந்த டெட்டல்ஸ்டாய் அப்படிங்கிற வார்த்தை தான் புதிய ஏற்பாட்டுல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. இந்த ஒரு வார்த்தை வந்து எப்படிப்பட்ட ஒரு வார்த்தைனா, ஒரு ஆதிக்கம் நிறைந்த ஒரு வார்த்தை. ஆதிக்கம் நிறைந்தனா ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டு, அதாவது சராசரி மனிதர்கள் அதிகம் பயன்படுத்தாத ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை யாரு ஈஸியாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு சராசரியா ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்றவங்க அதிகமா யூஸ் பண்ணாத ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த ரொம்ப ஒரு வெயிட்டான ஒரு வார்த்தை தான் என்னன்னா இந்த ஒரு வார்த்தை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம எளிமையா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம தமிழ்ல சொல்லுவோம்ல, உங்களுக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வார்த்தை ஒரு ரேண்டமான வார்த்தை தான். பட் பாடுகளின் மத்தியில ஒரு சஞ்சலத்துல ஒரு ஆறுதல் தேடிட்டு இருக்க ஒரு நபருக்கு இந்த வார்த்தை தான் ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தை எல்லாராலையும் சொல்ல முடியுமான்னு கேட்டோம்னா, ஒரு டெத் வீட்டுக்கு போறோம், ஒரு வீட்டுல ஒரு அம்மாவோ ஐயாவோ இறந்துட்டாங்க, கூட உட்காந்து அழுகிறவங்கள்ட்ட நீங்க கவலைப்படாதீங்க, நீ எல்லாத்துக்கும் நான் இருக்கிறேன் அப்படின்ற வார்த்தையை அங்க போன எல்லாரும் சொல்ல முடியுமா? அந்த பர்சனோட அம்மாவோ அல்லது அப்பாவோ இல்ல புள்ளையோ தான் என்ன பண்ண முடியும். அதான் அந்த வார்த்தையை சொன்னா அதை கடைசி வரைக்கும் என்ன பண்ணியாகணும். அந்த வார்த்தையை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும் மட்டும் தான் அந்த வார்த்தை என்ன முடியும். வார்த்தை என்னமோ சாதாரண வார்த்தை தான், ஆனா அந்த வார்த்தையோட ஆளுமை திறன் அப்படிங்கிறது ரொம்பவே எக்ஸ்ட்ரீம். எல்லாருனாலையும் அந்த வார்த்தை என்ன பண்ண முடியும். சோ அப்படி ஆதிக்கம் நிறைந்த ஒரு வார்த்தை என்னன்னா இந்த ஒரு வார்த்தை. எந்த வார்த்தை? டெட்டல்ஸ்டாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை என்னன்னா ரொம்பவே ஆதிக்கம் நிறைந்த ஒரு வார்த்தையா பார்க்கப்பட்ட ஒரு வார்த்தை. சோ அந்த காலங்கள்ல இந்த வார்த்தை எந்த மாதிரியான சூழ்நிலையில அதிகமா பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து கிரேக்கருடைய வார்த்தை. நம்ம ஆல்ரெடி பார்த்துறோம், கிரேக்கர்ல இந்த வார்த்தை என்ன சொல்லுவாங்க, டெட்டல்ஸ்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை அதிகமா எங்க யூஸ் பண்ண போது, ஒரு ராஜா, ஃபார் எக்ஸாம்பிள் அலெக்சாண்டர் வச்சுக்கோம், கிரேக்க ராஜா அவர் தானே நமக்கு தெரிஞ்ச அலெக்சாண்டர் இருக்கிறாருன்னா, ஒரு நாட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோமே, ஒரு புரிதலுக்கா இந்தியான்னு வச்சுக்கோம், இல்ல அமெரிக்கா, ஒரு கண்ட்ரிக்கு போறோம்னா அமெரிக்காவை சண்டை போட்டு பிடிக்கணும்னா ஒரு ஊரை மட்டும் பிடிச்சா போதுங்க. நியூயார்க் அப்படிங்கிற ஒரு சிட்டியை மட்டும் பிடிச்சா போதுமானா, அமெரிக்காவில் நிறைய சிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்டரை கிராஸ் பண்ணணும், அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் தான் என்ன பண்ண முடியும், உள்ள போக முடியும். பார்டரை கிராஸ் பண்ண உடனே ஒரு நாட்டை ஜெயிச்சுட்டு, ஐ மீன் ஒரு ஊரை ஜெயிச்சுட்டு கிராஸ் பண்றோம்னா அங்க சக்சஸா சொல்ல மாட்டாங்க, நாங்க ஜெயிச்சிட்டோம்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. இன்னும் நமக்கு என்ன இருக்கு, ஒரு டார்கெட் இருக்கு. நம்ம டார்கெட் என்ன ஆகல, இது வெற்றியோட பிகினிங் தானே ஒழிய இது கம்ப்ளீட்டான வெற்றி கிடையாது, அப்படிதான் சொல்லிக்குவாங்க. எப்ப இந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்துவாங்கன்னா, அவங்க எதை பிடிக்கணும்னு நினைச்சாங்களோ அதை பிடிச்சு முடிச்சு அவங்க கொடியை அங்க பறக்க விட்டதுக்கு அப்புறம் தான் டெட்டல்ஸ்டாய்னு சொல்லுவாங்க. இது வெற்றியோட பிகினிங் இல்ல, நான் ஜெயிக்கணும்னு வந்தது என்ன பண்ணிட்டேன், ஜெயிச்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணி அவங்க கொடி அங்க நட்டினதுக்கு அப்புறம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா டெட்டல்ஸ்டாய். இனி இந்த நாடு யாருடைய நாடு, என்னுடைய நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை தான் என்னன்னா இது முடிஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா டெட்டல்ஸ்டாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இன்னும் அதிகமா இந்த வார்த்தையை எங்க பயன்படுத்துவாங்கன்னா, இந்த பேங்க், இன்னைக்கு தான் பேங்க், அன்னைக்கு என்ன கிடையாது, அன்னைக்கு வந்து வட்டிக்கு கொடுத்து வட்டிக்கு வாங்குறாரு. அப்படி வாங்கக்கூடிய சூழ்நிலை ஒரு நபர் தன் தகுதிக்கு மீறி அதிகமா வட்டிக்கு வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்க. ஒரு நபர் தன் தகுதிக்கு மீறி அதிகமா வட்டிக்கு வாங்கிட்டாருன்னா அந்த வரவு செலவு கணக்கு வச்சுக்கோங்கள, அந்த வரவு செலவு கணக்கு கொடுத்துருப்பாங்க. அது வந்து டெய்லி அவர் கரெக்டா கட்டணும், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம அவர் கட்ட வேண்டிய நாட்களை சரியா கட்டி அவரால் கட்டவே முடியாதுன்றத அவர் கட்டி முடிச்சிட்டான்னு வச்சுக்கோமே, அது பெரிய பேர்டன். அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். இப்போ நம்ம வீட்டு லோன்லாம் போடுவாங்க, வீட்டு லோன்லாம் 20 வருஷம் 25 வருஷம் கட்டணும். ஒரு சில வாழ்க்கையே அதுக்குள்ள என்ன ஆயிடும்,
முடிஞ்சு போயிடும். பட் இந்த லோன் எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஹெவியான லோன். ஒரு அடிமையோட ஒரு நாள் சம்பளம் 1 ரூபான்னு வச்சுக்கோமே, அந்த அடிமை 1 கோடி ரூபாய் கடன் வாங்கினா எப்படி இருக்குமோ அப்படி. அந்த கடனை கட்ட முடியுமா? 1 கோடி நாள் வேலை பார்த்தாதான் அவனுக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம் கிடைக்கும், அப்பதான் அதை கட்ட முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய சம்பளம், ஒரு புரிதலுக்காக 1 கோடியே கேட்க வேண்டாம். ஸோ தன்னால கட்டவே முடியாத ஒரு கடன் தொகையை வாங்கி அது சரியாக ஒருத்தர் கட்டி முடிச்சுட்டாரு அப்படின்னா, அந்த கடன் தொகை வரவு வைக்கப்பட்ட நோட்ல அந்த கடன் கொடுத்தவர் கட்டி கொடுத்தாருல அவர் எழுதி கொடுப்பாருங்க டெட்டல்ஸ்டாய் அப்படின்னு. அப்படின்னா இவன் சரியான நபர். இவனை நம்பி என்ன பண்ணலாம்? நான் இவனை நம்பி கொடுத்தேன், இந்த கடன் என்ன பண்ணிட்டான், இவன் முடிச்சிட்டான் அப்படின்னு ஒரு உத்தரவாதமா கொடுக்கக்கூடிய வார்த்தை தான் என்னன்னா இந்த டெட்டல்ஸ்டாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அதிகமா இன்னும் வேற எங்கெல்லாம் பயன்படுத்திருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு கைதி, யாரு, ஒரு கைதி பெரிய குற்றங்கள் பண்ணியிருக்காரு. ஒரு ரோம குடிமகன் வச்சுக்கோமே, ஒரு பெரிய அளவுல குற்றங்கள் பண்ணி அந்த குற்றத்தின் நிமித்தம் ஒரு பெரிய தண்டனைக்குள்ள ஒரு 14 வருஷம் தண்டனைக்குள்ள போயிட்டார் அப்படின்னா, இப்ப கிறிஸ்து சிலுவையில இருந்தார். இதான் அவங்க பேசிக் ரூல். கிறிஸ்து சிலுவையில இருக்கும்போது அவருடைய தலைமையில ஒரு போர்டு எழுதி வச்சாங்க. அவங்க என்ன குற்றச்சாட்டோ அந்த குற்றச்சாட்டுகளை பச்சு தான் அந்த சிலுவையில் என்ன பண்ணணும், தொங்க விடணும். ஸோ பக்கத்துல இருந்த கள்ளர்களுக்கு இதே நிலைமை தான். கிறிஸ்து தலையில மட்டும்தான் என்ன எழுதுனாங்க, இவன் நூதருடைய ராஜா, ஏன்னா நீங்க என்னதான் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, அதானே பண்ணீங்க, இதுதான் குற்றம்னு எழுதி வச்சார். ஆனா ஆக்சுவலா அதை என்ன பண்ணுவான், இவன் கொலைகாரன், இவன் வந்து கொள்ளையடிச்சவன், பல ஜனங்களுடைய குடும்பங்களை நாசம் பண்ணவன், அரசாங்கத்துக்கு விரோதமா கலகம் பண்ண, இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை தான் இன்கேஸ் பரபாஸ் ஒருவேளை சிலுவையில் இருந்தா கூட இந்த குற்றச்சாட்டு என்ன ஆயிருக்கும், எழுதியிருக்கும். அதே மாதிரி சிறைச்சாலையில ஜெயில இருக்கக்கூடிய கேட்ல இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் என்ன இருக்குமா, இவன் வந்து கொலை குற்றவாளி, இவன் வந்து திருடுனவன், அந்த மாதிரி அந்த குற்றச்சாட்டுகளை பதிவு பண்ணிருக்குமா. இந்த குற்றச்சாட்டுகளோட தான் வாழணும். அந்த சிறையை கிராஸ் பண்ணி போறவங்க எல்லாருமே அவனை பார்க்கும்போது எதுவும் தெரியும் அப்படின்னா இவன் செய்த. இப்ப கிறிஸ்துவ போகும்போது அந்த போர்டை பார்த்துட்டே போவாங்க, இது என்னது, யூதருடைய ராஜா, அதனால என்ன பண்ணிட்டாங்க, சிலுவையில போட்டாங்க அப்படின்னா இனிமேல் யாரும் அந்த வார்த்தை என்ன பண்ண மாட்டாங்க, ஏன்னா இவருடைய ராஜா என்ன பண்ணிடுவாங்க, சிலுவையில போட்டாங்கன்னு பயம் இருக்கும். அதே மாதிரி இந்த கைதி இவ்வளவு தண்டனை அனுபவிக்கிறானே, என்னடா தப்பு பண்ண யோசிக்க கூடாதுக்காகவே அந்த கேட்ல என்ன எழுதியிருக்கும், அவன் பண்ண குற்றம் எழுதியிருக்கும். ஸோ இவன் செய்ய வேண்டிய முழு தண்டனை காலத்தை நிறைவேற்றி பரிபூர்ணமா என்னைக்கு திரும்பி வெளியே வரணும் அந்த போர்டை எடுத்துட்டு அதே வாசல்ல டெட்டல்ஸ்டாய் எழுதி விட்டுவாங்களாம். இவன் பரிபூர்ண தண்டனை காலத்தை என்ன பண்ணிட்டான், முடிச்சிட்டான். இவன் பரிபூர்ண மனுஷனா இப்ப எங்க போறான், இப்ப ரோமன் கவர்மெண்டோட பார்வையில இவன் மேல என்ன கிடையாது, எந்த ஒரு குற்றமும் எந்த ஒரு பாவமும், இவன் சுதந்திர மனிதனா, இனி இவனை யாரும் என்ன பண்ணக்கூடாது, அக்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எழுதக்கூடிய ஒரு வார்த்தை தான் என்னன்னா இந்த டெட்டல்ஸ்டாய் அப்படிங்கிற வார்த்தை. ஸோ இன்னொரு இடத்துல என்ன சொல்லுவாங்க, ஒரு அடிமை, யாரு, ஒரு ஸ்லேவ், ஒரு அடிமை, ஒரு முதலாளிக்கு, ஒரு முதலாளி ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு அடிமைக்கு இந்த வேலை தான் கொடுக்கணும் கணக்கு இருக்கு, இன்னைக்கு வந்து இந்த வீட்டு வேலையை நம்ம முடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. பட் அந்த அடிமை ரொம்ப விசுவாசமான ஒரு அடிமை, யாருக்கு, அந்த எஜமானுக்கு. இந்த எஜமான் இந்த அடிமை நம்பி என்ன வேணா சொல்லலாம், ரைட்டு தானே. இப்ப இந்த வீட்டை கிளீன் பண்றது இந்த மாதிரி அடிமையோட வேலை. இப்ப திடீர்னு அந்த அடிமைகிட்ட ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து இதை ஒரு இடத்துல கூட்டி, ரொம்ப தூரமான இடம் வச்சுக்கோமே, அங்க போய் கொடுத்துட்டு வா அப்படின்னா விசுவாசத்தின் அடிப்படையில் என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. அமௌண்ட்னா ஒரு புரிதல் இருக்கா, அமௌண்ட்டா இருக்கட்டும் இல்ல ஒரு மிகப்பெரிய பொறுப்பா இருக்கட்டும், அவனால அந்த பொறுப்பை என்ன பண்ண முடியாது, அந்த அளவு செய்யறதுக்கு அவனுக்கு என்ன கிடையாது, பொட்டன்சியல் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இருந்தும் அவனை நம்பி அந்த ஒரு பொறுப்பை கொடுத்து இவர் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு விசுவாசத்தை காப்பாற்றி அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டா, அப்ப அந்த எஜமானும் சரி அந்த அடிமையுமே சரி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன, டெட்டல்ஸ்டாய். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே உங்க விசுவாசம் வீண் போகாம யார் செஞ்சு முடிச்சிட்டேன், நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் என்னன்னா இந்த டெட்டல்ஸ்டாய் அப்படிங்கிற வார்த்தை. இன்னும் அதிகமா பயன்படுத்தக்கூடிய இடங்கள் என்னன்னா ஆர்ட் ஓரியன்ட் இடங்கள். ஒருத்தர் ஒரு சிலை செதுக்கிறான்னு வச்சுக்கோ, இல்ல ஒருத்தர் வந்து ஒரு டிஃப்ரெண்டான இன்டெலெக்சுவலான ஒரு பெயிண்டிங் பண்றாரு அப்படின்னா, இப்ப சிலை செதுக்கிற அப்படிங்களே, ஒரு சிலையை செதுக்கிட்டு இருக்கோம், கல்லு ஒரு இடத்துல ஸ்ட்ராங் அடிச்சிட்டா என்ன ஆயிடும், அந்த மூக்கிட்ட செதுக்கிறோம் வச்சுக்கோமே, ஒரு அடி ஃபாஸ்ட் அடிச்சா மூக்கு என்ன ஆயிரும், டேமேஜ் ஆயிரும். அப்ப அந்த சிலை ஆகுமான்னு கேட்டோம்னா, இப்ப சிமெண்ட்னா மறுபடியும் வச்சு பூசி என்ன பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம். ஆனா உடைச்சிட்டு அந்த கல் என்னதான் வேஸ்ட், மறுபடியும் அந்த கல்லை தூக்கி வச்சுட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து சரியா. ஸோ ஒரு சிலை செதுக்கிறதுனா சாதாரண ஒரு விஷயம். இன்னைக்கு தான் கம்ப்யூட்டர் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. அன்னைக்கு வந்து கையாலே என்ன பண்ணி ஆகணும், உளிய வச்சு எந்த ஒரு மிஷினுமே இல்லாம செதுக்கணும்னா ரொம்பவே மைன்யூட்டா, ரொம்பவே பொறுமையா பார்த்து தான் என்ன பண்ணணும். ஏன்னா தப்பாச்சுன்னா மறுபடியும் எங்க இருந்து ஆரம்பிக்கணும், மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஸோ என்னைக்கு அந்த மனுஷன் அவன் எதிர்பார்த்த மாதிரி அந்த சிலை வந்து முடியுதோ அப்ப தன்னுடைய கலை படைப்பை பார்த்து சந்தோஷப்பட்டு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா டெட்டல்ஸ்டாய். நான் என்ன பண்ணிட்டேன், நான் முடிச்சிட்டேன், நான் எப்படி எதிர்பார்த்தனோ அந்த எதிர்பார்ப்பை யார் பூர்த்தி பண்ணிட்டது, இந்த விஷயம் பூர்த்தி பண்ணிருச்சு அப்படின்னு. ஸோ இது எல்லாமே சாதாரண மனுஷங்க சொல்றது கிடையாது. யார் எல்லாம் சாதிக்க ரெடியா இருக்கிறாங்களோ, ஒரு போர்னா அதுல போய் ஜெயிக்கணும், ஜெயில இருந்தோம்னா என் குற்றங்கள் மொத்தத்தை வெளியே வர வரைக்கும் நான் பொறுமையா அங்க இருக்கணும். ஒரு கடன் வாங்கினா அந்த கடன் முழுசையும் நம்பிக்கை மாறாம என்ன பண்ணிடணும், கட்டி முடிக்கணும். அதே மாதிரி ஒரு எஜமானி எனக்கு கொடுக்கக்கூடிய பணியை சரிவர என்ன பண்ணிக்கணும்,
செஞ்சு முடிக்கணும். நான் உன்னை படைக்கணும் முடிவு பண்ணிட்டேன்னா அதை சரியா படைச்சு முடிக்கிறதா என்னது. இதை குறித்து இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, பிதாவிக தேவன் ஆரம்பத்துல உலகத்தை படைச்சார் 7 நாள். தானே? முதல்ல ஒரு விஷயம் வானத்தை பூமி, அப்புறம் புல்லு, அப்புறம் பூண்டு, அப்புறம் தண்ணி, மலை, செடி, கொடி, கடைசி என்னது. சோ இதுல உண்டாக்கி முடித்தார்னு சொல்றோம்ல, அந்த வார்த்தைக்கு யூஸ் பண்ண வார்த்தையும் இங்க கிறிஸ்து சொன்ன வார்த்தையோட அர்த்தங்களும் அதோட சாராம்சம் சொல்லும்ல, இந்த சாராம்சம் ஏறக்குறைய ஒண்ணுதான். இந்த 2 வார்த்தையோட சாராம்சம் அப்படிங்கிறது ஏறக்குறைய ஒண்ணுதான். சோ முழு திருப்தி அடைந்த பின்பு சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை தான் என்னன்னா இந்த டெட்டஸ்டாய் அப்படிங்கிற வார்த்தை. நான் ஒரு விஷயம் பண்ண வந்தேன், இப்ப நான் செஞ்சு முடிச்சிட்டேன்னு நான் திருப்தியா ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற சமயத்துல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டெட்டஸ்டாய். சோ இந்த ஒரு ஆதிக்கம் நிறைந்த வார்த்தையை சாதாரண நபர்கள் தன்னுடைய வாழ்க்கை என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ணவே முடியாது. ரைட் தானே? நம்ம கடை வாங்கியிருந்தோம்னா ஒரு வாரம் கட்டுவோம், அடுத்த வாரம் என்ன பண்ண மாட்டோம், கட்ட மாட்டோம், அடுத்த வாரம் வாங்க தரேன்னு சொல்லுவோம். அவங்க எல்லாம் என்ன சொல்ல முடியாது, டெட்டஸ்டாய் அப்படிங்கிற வார்த்தையை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. ரைட் தான்? சோ இந்த மாதிரி சாதாரண நபர்கள் பயன்படுத்த முடியாத ஒரு அளவுக்கு அதிகமான ஆதிக்கம் நிறைந்த ஒரு வார்த்தை தான் என்னன்னா இந்த டெட்டஸ்டாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. சோ இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டுல எப்படி அப்ளை ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, பழைய ஏற்பாடு என்ன லாங்குவேஜ் நமக்கு தெரியும், ஹீப்ரூல எழுதப்பட்ட ஒரு புக். நம்ம முதலே பார்த்தோம் ஹீப்ரூல இந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா நிஷ்லாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வார்த்தை அவங்களுக்கு எப்படி பெரிய வார்த்தை இருந்துச்சுன்னா நமக்கு நல்லாவே தெரியும், பாவ நிவாரணம் குறித்து படிச்சிருக்கோம். சோ பாவ நிவாரண நாளில பிரதான ஆசாரியன் இந்த ஜனங்களுடைய பலிகளை என்ன பண்ணுவார், வாங்கிட்டு போய் பலியிட்டு அந்த தகன மேடையில் என்னவர் எரிப்பாரு. எரிச்சிட்டு அதுல இருந்தக்கூடிய அந்த சாம்பலை எடுத்து தூபத்தை எடுத்து கொண்டு போய் உள்ள என்ன பண்ணுவார் போட்டு அங்க செய்ய வேண்டிய எல்லா ப்ராசஸ், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள செய்ய வேண்டிய ப்ராசஸ், மகா பரிசுக்குள்ள செய்ய வேண்டிய ப்ராசஸ், இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வெளியே வந்தா தான் என்ன அர்த்தம், என்னுடைய பாவங்கள் என்ன ஆச்சு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அப்படி வெளியே வரும்போது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா நிஷ்லாம் அப்படிங்கிற வார்த்தை. சோ அந்த வார்த்தையை கேட்டாதான் அங்க இருக்க ஜனங்களுக்கு என்ன வரும், திருப்தியில உயிரே அப்பதான் வரும். ரைட் தானே? அப்பதான் அந்த ஜனங்களுக்கு அப்பா இப்ப நம்ம என்ன ஆயிட்டோம் பொழைச்சிட்டோம் அப்படிங்கிற. சோ அந்த வார்த்தை அவங்களுக்கு ஒரு ஜீவனை கொடுக்கக்கூடிய, சோ அந்த அளவுக்கு ஒரு ஆதிக்கம் நிறைந்த வார்த்தை தான் எந்த வார்த்தை அப்படின்னா இந்த டெட்டஸ்டாய் அப்படிங்கிற வார்த்தை. சோ இந்த வார்த்தையை தான் கிறிஸ்து எங்கே சொல்லி முடிச்சு போகும்போது, சிலுவையில கடைசியில என்னை என்ன பர்பஸுக்கு அனுப்புனீங்களோ அது எல்லாத்தையும் உம்முடைய சித்தப்படி என்ன மட்டும் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை தான் டெட்டஸ்டாய் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை. ஸோ இந்த ஒரு வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் இந்த வார்த்தையோட இம்பாக்ட் என்ன அப்படிங்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒரு ஆதிக்கம் நிறைந்த ஒரு வார்த்தை, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தை, சராசரி நபர்களால எளிமையா பயன்படுத்த முடியாத ஒரு வார்த்தை தான் எந்த வார்த்தைனா இந்த ஒரு வார்த்தை. பட் இந்த வார்த்தைக்கு இன்னமுமே அழகு சேர்க்கிற மாதிரியா நடந்த விஷயம் தான் சிலுவையில கிறிஸ்து சொன்ன அந்த ஒரு சம்பவம். இதை குறித்து சகோதரர் என்ன சொல்றாங்க அப்படிங்கும்போது, வேர்ல்ட்லயே மிகச்சிறந்த வார்த்தை எந்த வார்த்தை, இந்த டெட்டஸ்டாய் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பெஸ்டான ஒரு வேர்டு. கேட்க அந்த வார்த்தையை கேட்டாலே ஒரு உள்ள என்ன வந்துருக்கலாம், அப்பா நான் என்ன பண்ணிட்டேன், சாதிச்சிட்டேன், நான் முடிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், ஒரு புத்துணர்ச்சி வரும். அப்படிப்பட்ட ஒரு பெஸ்டான ஒரு வார்த்தை தான் என்னன்னா இந்த ஒரு வார்த்தை. பட் இந்த வார்த்தை யார் வேணா சொல்லலாம். பட் இதை சொல்றதுக்கு தகுதியான ஒரே நபர் யாருன்னா யார் மட்டும், அவர் மட்டும்தான். உலகத்திலே ஆகச்சிறந்த நபரால் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. உலகத்திலேயே மற்ற எல்லாரும் சொன்னதை தாண்டி இவர் சொல்லும் போதுதான் அந்த வார்த்தை உண்மையிலே உயிர் வந்துச்சு. அது வரைக்கும் அந்த வார்த்தை தங்களுடைய சுயநலத்துக்காக, தங்களுடைய தேவைகளுக்காக, தங்களுடைய வெற்றிக்காக, தங்களுடைய பாவத்துக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. முதல்ல எந்த பாவமே பண்ணாதவர், நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்து அதை கம்ப்ளீட் கொண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, சோ ஒரு ஆகச்சிறந்த வார்த்தையை உலகத்துல ஒரு ஆகச்சிறந்த நபர் என்ன பண்ணிருக்கிறார் சொல்லி இருக்கிறார். அதே மாதிரி உலகத்திலே ஒரு ஆகச்சிறந்த டைம் என்ன டைம், அவர் சாகருக்கு ஜஸ்ட் முன்னாடி, அடுத்த சில நொடிகள் என்ன ஆயிடுவார் மரத்துல போயிடுவார். ஸோ ஜஸ்ட் முன்னாடினா இனிமேல் அவரை விழுக வைக்கிறதுக்கு, இப்ப கடை வாங்கின மறுபடியும் கடை வாங்க வாய்ப்பு இருக்கு, ஜெயிலுக்கு போன மறுபடியும் ஜெயிலுக்கு போக வாய்ப்பு இருக்கு, ஜெயிச்சவங்க தோக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கிறிஸ்து இந்த இடத்துல இருந்து என்ன பண்ண முடியாது, இறங்கி வரவே முடியாது. ஸோ தன்னுடைய ஓட்டத்தை பர்ஃபெக்டா முடிச்ச டைம்ல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஸோ ஒரு பர்ஃபெக்டான வார்த்தை, ஒரு சிறந்த மனிதன், ஆகச்சிறந்த ஒரு மனிதனால், ஆகச்சிறந்த ஒரு நேரத்துல, ஆகச்சிறந்த ஒரு நேரத்துல, ஆகச்சிறந்த ஒரு இடத்துல, எந்த இடத்துல, சிலுவையில். இப்ப பிரதான பாவ நிவாரண பலி படிச்சிருக்கோம். ஒரு ஆடு தலையை வச்சிட்டு இருக்கும்போது கத்தி கழுத்துல படும் போது இவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தை எவ்வளவு வேலிடா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் அவர் இங்கே சொன்ன சிலுவையில சொன்ன வார்த்தை. ஸோ சிலுவையில் அந்த வார்த்தையெல்லாம் எப்படா சாவன்னு எதிர்பார்த்துருக்க டைம்ல அப்படி ஒரு வார்த்தை என்ன முடியாது, நம்மளால சொல்லவே முடியாது. ஸோ ஆகச்சிறந்த வார்த்தையை, ஒரு ஆகச்சிறந்த நபர், ஒரு ஆகச்சிறந்த டைம்ல, ஒரு ஆகச்சிறந்த பிளேஸ்ல சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை. எல்லாமே முடிந்தது. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னா,
இந்த வார்த்தையை அவர் யார்கிட்ட சொன்னார் அப்படிங்கிறத, யார்கிட்ட சொன்னார்? பிதாவாகிய தேவன்கிட்ட சொன்ன வார்த்தை. இதுவரைக்கும் பிதாவாகிய தேவன்கிட்ட எவ்வளவு பேர் எத்தனையோ பிரேயர் பண்ணியிருப்பாங்க, என்னென்னமோலாம் கேட்டிருப்பாங்க, என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க. ஆனா ஒரு மிகச்சிறந்த நபர் மிகச்சிறந்த நேரத்துல மிகச்சிறந்த டயத்துல மிகச்சிறந்த இடத்துல இருந்துட்டு உலகத்தோட இந்த பிரபஞ்சத்தின் தேவன் யாரு? பிதாவாகிய தேவன்கிட்ட, தங்க அப்பா கிட்ட என்கிட்ட இந்த வார்த்தை யாருமே சொல்லிட மாட்டாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவர்கிட்ட சரண்டர் பண்ண ஒரு வார்த்தை தான் என்னன்னா முடிஞ்சு. இனி நீங்க எப்படி இருக்கலாம்? சந்தோஷம், நீங்க நிம்மதியா இருக்கு. நீங்க செய்ய வேண்டியன்னு நினைச்ச எல்லாத்தையும் யார் பண்ணியாச்சு? உங்க பையன் என்ன பண்ணிட்டேன், முடிச்சிட்டேன். இனிமேல் நீங்க நிம்மதியா இருக்கலாம். இனி இந்த ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு ஒப்பு கொடுத்து நீங்க எதிர்பார்த்த அந்த திருச்சை பிள்ளைங்க என்ன அந்த ஓட்டத்தை ஓடி முடிச்சிருவாங்கன்னு சொல்ல மாதிரி சொன்ன ஒரு வார்த்தை தான் என்னன்னா அவர் சொன்ன இந்த ஒரு வார்த்தை. ஸோ இந்த ஒரு வார்த்தையின் அடிப்படையில, இந்த ஒரு தாற்பயங்களின் அடிப்படையில், இந்த வார்த்தையோட தாற்பய அடிப்படையில அவர் எனக்காக என்னவெல்லாம் செஞ்சு முடிச்சார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு திங் பார்த்தோம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சண்டை. ஒரு வாரில் ஒரு நாட்டுக்கு போறோம்னா கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிக்கிறதுன்னு கிடையாது, வெற்றி கிடையாது. என்னைக்கு அந்த மொத்த ஹோல் கண்ட்ரியும் நான் பிடிச்சி அதை கேபிட்டல்ல ஏன் கொடி நடணும் அன்னைக்கு தான் அது. ஸோ அப்படிதான் இவ்வளவு நாள் நம்ம யாரோட கேபிட்டல்ல இருந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது சாத்தானோட கேபிட்டல்ல இருந்தோம், அவனுடைய கேராப்ல இருந்தோம், அவனுக்கு பிரியமானதை செஞ்சுட்டு இருந்தோம், அவன் கூட வாழ்ந்துட்டு இருந்தோம். நமக்காக சண்டை போட வந்தவர் தான் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸ்டெப் பை நம்ம முதல்ல ஞானஸ்தானம் எடுக்கும் நம்ம லைஃப்ல வந்தார். முதல்ல ஞானஸ்தானம் எடுக்கும்போது நம்ம லைஃப்ல வந்து ஸ்டெப் பையா நம்மளை ஜெயிச்சு நம்மளை கடைசியா ஜெயிச்சு முடிக்கிறாரு. அவருடைய சரீரத்துல என்னைக்கு போய் இணையிறமோ அன்னைக்கு நம்ம எந்த வார்த்தையை சொல்லலாம்? டெட்டல்ஸ்டாய் அப்படிங்கிற வார்த்தை யார் சொல்லலாம்? நம்ம சொல்லலாம். அதுக்காக அவர் எடுத்த எஃபோர்ட் என்னன்னா, ஒரு மிகப்பெரிய வாரை எங்க பண்றாருன்னா இந்த உலகத்துல பண்ணார். யாருக்கு ஆப்போசிட்டா? இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய சாத்தானுக்கு ஆப்போசிட்டா, பரிசேயர்களுக்கு ஆப்போசிட்டா, சதுசேயர்களுக்கு ஆப்போசிட்டா, உலக ஜனங்களுக்கு ஆப்போசிட்டா, பாவத்துக்கு ஆப்போசிட்டா ஒரு பெரிய வார் பண்ணி இன்ச் பை இன்ச்சா ஒவ்வொன்றும் என்ன பண்ணார்? ஜெயிச்சு அதுல மீட்டு கொண்ட பிள்ளைகள் தான் இங்க யார் அப்படின்னு கேட்டோம்னா யாரு? சோ நம்ம இந்த ஏசாயால படிச்சோம்னா, ஏசாயா 43வது அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும் போது, இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவன் கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ யாருடையவன்? என்னுடையவன்கிற. நீ இருக்கிறது பாவமான உலகத்துல யாரோட கேராப்ல? சாத்தான் அப்படிங்கிற ராஜாவோட கேராப்ல இருந்தாலும் உனக்கா யார் சண்டை போட வர்றது? நான் சண்டை போட வரேன். உன்னை கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிச்சு உன்னோட கேபிட்டல யார் கொடி வைப்பேன்? ஏன் கொடி வைப்பேன்? அவர் என்ன சொல்றா? நீ பயப்படாத, நீ என்ன பண்ணாத, நீ அங்கதான் இருக்கிற, ஆனால் என்ன வேண்டாம், நீ பயப்படாத, உன்னை நான் என்ன பண்ணேன்? மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், யாருடையவன்? என்னுடையவன். அப்படின்னா அவர் கொடி என்னைக்கு நாட்டினாரோ அந்த இடத்துல நீ என்னுடையவன் சொல்றோம்ல, அப்ப நம்ம யாருடையவர்? இட்ஸ் கம்ப்ளீட்டட். இனிமேல் நம்ம யாருடையவங்க கிடையாது. உலகத்துடையவங்களோ, சொந்தக்காரவங்க, பந்தக்காரவங்க, சாத்தானுடையவங்க, உலகத்துடைய காரியங்களுக்குரியவங்களே யாரும் கிடையாது. நம்ம யாருடையவர்கள்? அவருடையவர்கள் சொன்னோம் அப்படின்னா அன்னைக்கு நம்ம உறுதியா சொல்லலாம், நான் யாரோட போய் சேர்ந்துட்டேன், இனிமேல் உலகத்துக்கு எனக்கு என்ன கிடையாது. ஸோ இதுக்காக ஒரு மிகப்பெரிய வார செஞ்சவர் தான் யார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ அந்த வார சொல்லி என்னை பெயர் சொல்லி அழைத்து, யார? நம்மை பர்சனலா என்னை பெயர் சொல்லி அழைத்து என்னை மீட்டு கொண்டு என்னை வந்து அவருடைய மாற்றி சொல்லி முடிச்ச ஒரு வார்த்தை தான் என்னதுன்னா, இட் இஸ் ஃபினிஷ். இது என்னாச்சு? முடிஞ்சு. இனிமேல் இவங்க யார்? பிள்ளைங்க தான். ஏன் பிள்ளைங்க தான் அடிச்சு சொன்ன ஒரு வார்த்தை தான் என்னன்னா என்னாச்சு? ஸோ நம்மளை மீட்டுக் கொள்வதற்காக இந்த வார்த்தையை சொல்வதற்காக அவர் எடுத்த ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பார்த்தோம்னா, அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் மீட்டுக் கொண்டு, யாரு? இப்ப இங்க நம்மை இருந்துச்சுங்கல்ல, இந்த நம்மை அப்படிங்கிற வார்த்தையை என்னைன்னு மாத்திக்குவோம். என்ன மாத்துவோம்? என்னை, ரைட்டா? சோ அவர் என்னை சகல அக்கிரமங்களில் மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே என்ன பண்ணார்? ஒப்பு கொடுத்தார். இதுவும் பாஸ்ட் டென்ஸ், முடிந்தது. ரைட்டுதான். சோ நம்ம உயிரோட வரணுங்கிறக்காக சாத்தான்கிட்ட போராடி நம்மளை மீட்டுக் கொள்ளுங்கிறக்காக அவர் தம்முடைய ஜீவனை யார்கிட்ட ஒப்பு கொடுத்தாருங்களோ? சோ அவர் சொன்னது, அப்பா எல்லாமே முடிஞ்சு, இனிமேல் இவங்களுடைய பாவங்கள் என்ன ஆயிடுச்சு? கழுவிடுச்சு. இவங்களுடைய பாவங்கள் மீட்டுக் கொள்ளப்பட்டது, இவர்கள் மீட்டுக் கொள்ளப்பட்டார்கள், இவர்களை பேர் சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன்? அழைச்சிட்டேன். இனி யாருடையவங்க? என்னுடையவங்க. இனி இவங்க நீங்க பார்த்துக்கங்க. என்னுடைய கோர்ஸ் என்னாச்சு? நீங்க எதிர்பார்த்த மாதிரி செய்து முடிச்சுட்டேன்னு சொன்ன ஒரு வார்த்தை தான் என்னதுன்னா இந்த முடிந்தது அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை. ரெண்டாவது ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம், லோன். ஒருத்தட்ட வட்டிக்கு வாங்கி, அதுவும் அளவுக்கு அதிகமா வாங்கி என்ன பண்ண கட்ட முடியாம போன ஒரு சூழ்நிலை. இதே மாதிரி ரிட்டலா யாரு பண்ணாங்க? இஸ்ரேல் ஜனங்கள் பண்ணாங்க. பழைய ஏற்பாடு நான் பார்த்தோம். தேவன்கிட்ட இருந்து என்னெல்லாம் வாங்க முடியுமோ என்ன பண்ணாங்க? அவங்கனால என்னெல்லாம் வாங்க முடியுமோ
எல்லாத்தையும் தேவன் இருந்து வாங்கினாங்க. ஆனா எதையாவது திருப்பி கொடுத்தாங்களா கேள்வி கேட்டோம்னா? ஸோ அவங்களுடைய அக்கௌண்ட்ல லோன் தான் என்ன ஆயிட்டு இருந்துச்சு, அவங்க அக்கௌண்ட்ல லோன் தான் ஏறிட்டே இருந்துச்சு ஒழிய வரவுன்னு என்ன கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, ஜீரோ பேலன்ஸ். ரைட் தானே? அதே மாதிரி தான் இப்ப யாரு இருந்தது? இப்ப ஏறக்குறைய நம்மளும் தான் இருக்கும். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப நான் ஒரு பேங்க்குக்கு போறேன், பேங்க்ல போய் என்னன்னா 1 கோடி ரூபாய் லோன் வாங்கிட்டேன். என்ன வாங்கிட்டேன்? 1 கோடி லோன் வாங்கிட்டேன். இப்ப அந்த லோனை யார் கட்டியாகணும்? நான் கட்டியாகும். ஸோ நான் கட்டணும்னா டெய்லி நோட்டீஸ் எல்லாம் வரும். ஆனா பட் இப்ப என் சூழ்நிலை என்னன்னா, எனக்கு இருக்கிற வீடு கிடையாது, பேங்க் ஜப்தி பண்ணணும்னு நினைச்சாலும் என்கிட்ட என்ன கிடையாது, வீடோ ப்ராப்பர்ட்டியே கிடையாது, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்கிட்ட சாப்பாடு கிடையாது, நல்ல ஒரு வேலையே கிடையாது, நல்ல வேலை கிடையாது, என்கிட்ட என்ன கிடையாது, வேலையே கிடையாது. அவங்க ஜப்தி பண்ணா என்னைய வேணா என்ன பண்ணிக்கலாம், அப்படி என்ன பண்ண முடியாது. சரி இப்ப யாரு கிளாஸ் 1 கோடி ரூபாய்? அந்த பேங்க் கிளாஸ். இந்த ஒரு சூழ்நிலையில இப்போ ஒருத்தர் வரார். அவர் வந்து என்ன பண்றாருன்னா, என்னுடைய கடன் 1 கோடி ரூபாய் என்ன பண்றாரு, அடைக்கிறார். என்னோட பேங்க் கூட இப்ப மைனஸ்ல இருக்கு, மைனஸ் 1 கோடின்னு வச்சுக்கோமே. 1 கோடி ரூபாய்க்கு வட்டி சேர்த்தோம்னா 1 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கோம், வட்டி என்ன ஆயிடுச்சு 1 கோடி ரூபாய். ஸோ மைனஸ் 1 கோடியில அக்கௌண்ட் இருக்குன்னா, இப்ப இந்த வாங்கின 1 கோடி ரூபாய் கடனை அடைச்சு அதுக்கு வந்த வட்டிக்கான 1 கோடி என்ன பண்ணிருக்காரு, வட்டி அவரே அடைச்சு இப்ப என் அக்கௌண்ட் என்னாச்சுன்னா நில் பேலன்ஸ். என்ன பேலன்ஸ் ஆயிடுச்சு? நில் பேலன்ஸ், ஜீரோ வந்து நிக்குது. ஜீரோ வச்சு நான் என்ன பண்றது? இப்ப என்ன சோத்துக்கே வழியில. ஆனா என் கடன் அடைச்சிங்க, என் வட்டி அடைச்சிட்டீங்க, இருந்தாலும் என்ன ஆக போறேன்? நான் சாகத்தான் போறேன். எனக்கு வேலை கிடையாது, வீடு கிடையாது, சோறு கிடையாது, நான் இப்படிதான் ஆக போறேன். நீங்க கட்டி எனக்கு என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லைங்கிற சமயத்துல என்னுடைய கணக்குல மறுபடியும் இன்னொரு 1 கோடி ரூபாய் வரவு வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி முடிச்சவர் யார் அப்படின்னா, சோ இந்த உலகத்துல தேவன்கிட்ட நம்ம நிறைய கடன் பட்டிருக்கோம். எவ்வளவு கடன் பட்டிருந்தோம்? எவ்வளவு எல்லா நன்மையும் வாங்கியிருக்கோம். ஆனா தேவனுக்காக ஒரு நன்மை நம்ம என்ன பண்ணல, சிறுத்தி தெளித்து தீர்க்க முடியாத ஒரு கட்டளையை கூட என்ன பண்ணல. லாஸ்ட் வருஷம் நம்ம பேப்டிசம் அனுசரிச்சோம், நினைவு அனுசரிச்சோம். நம்ம ஒரு ஸ்டெப்பாவது முன்னாடி வந்திருக்கோம் கேள்வி கேட்டோம்னா, சோ நம்ம கணக்குல கடன் தான் என்ன ஆயிட்டு இருக்கு, ஏறிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் கூட்டி கொடுக்குற. ஆனா அதனால தேவனுக்கு பிரயோஜனம் வாழ்றமான்னு கேட்டோம்னா, சோ இவங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சேதான் நமக்கான ஒரு பிரயாசத்தை யார் அங்க பட்டிருக்கிறது. சோ டிக்ரீஸ்ல இருந்த அக்கௌண்ட்டை நில் பண்ணி அதுல அவருடைய நீதி என்ன பண்ணிருக்காருங்களாமா, வரவு வச்சிருக்கிறார். எங்களுடைய நீதியே கிடையாது, நம்மள்ட்ட என்ன கிடையாது, நம்மள்ட்ட வெறும் பாவம் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த பாவம் மொத்தத்தையும் கழுவி அவருடைய நீதியை என்னுடைய கணக்குல வரவு வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சொன்ன வார்த்தை தான் என்னன்னா, என்னது முடிந்தது. சோ அதுக்கு அவர் பண்ணின விஷயம் என்ன அப்படிங்கும்போது, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாச்சோம்னா, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாக்கி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மளை நீங்களாக்கி என்ன பண்ணலாம், நம்ம அதுல இருந்து வெளியே போல, பாவத்துல நம்ம என்ன பண்ணல, நம்ம வெளியே போல, நம்மளை வெளியே தூக்கி கொண்டு வந்து வர்றதுக்காக அவர் மரணத்துல என்ன பண்ணார், போய் தான் நம்மளை பாவத்துல என்ன பண்ணிருக்காரு, மீட்டுக்கிறான்னா ஒரு மிகப்பெரிய லோனை நமக்காக கட்டி வட்டியும் அசலுமா கட்டி நம்ம கணக்குல நீதியை வந்து எக்ஸ்ட்ரீமா வர வச்ச ஒரு கேரக்டர் தான் யாரு. இப்ப நம்ம வேணா அதையாவது மல்டிப்ளை பண்ண வேண்டிய பொறுப்பு தான் யாரு, கடனையும் கட்டியாச்சு, வட்டியையும் கட்டியாச்சு, பட் கொடுக்கப்பட்ட கையில கொடுத்த காசையாவது நம்ம என்ன பண்ணியாகும். ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா அதையும் செலவு தான் பண்ணிட்டு இருக்கோம். அதை வச்சு நம்ம டெவலப் பண்ற கண்டிஷன்ல யாரும் கிடையாது. இப்படியே பண்ணிட்டு இருந்தா இந்த வார்த்தை யாருக்கு அப்படி ஆகாது, யாருக்கு அப்படி ஆகாது. சோ இந்த வார்த்தையை செய்யறதுக்கு அவர் கொடுத்த வேலை அப்படின்னு பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10-11 வாச்சோம்னா, திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண போறதில்ல, சுதந்திரிக்க போறதில்லைன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்றேன்னா, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். நம்மள இப்படிதான் இருந்தாங்களா, இப்படிதான் இருந்தீங்க. சோ இப்படி இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். யாருனால? நம்ம திருடங்க தான். நம்ம என்னதான், நம்ம திருடங்க, பொருளாசைக்காரன், வெறியர், உதாசீனர், இப்படியெல்லாம் இருந்த நம்முடைய பாவங்களை மொத்தமா ரெடியூஸ் பண்ணியிருக்கிறார். என்ன பண்ணியிருக்காரு, அந்த பாவத்தை மொத்தமும் கடனை கட்டி வட்டியை அசலுமா கட்டி முடிச்சு நம்ம அக்கௌண்ட்ல வரவு வச்ச விஷயம் என்னன்னா, பரிசுத்தமாக்கப்பட்டோம், கழுவப்பட்டோம். அதே மாதிரி நீதிமன்றங்களை யார் ஆக்கி இருக்கிறார், நம்மளை ஆக்கி இருக்கிறானா, அதுக்கான மரியாதையை செலுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு? நன்றி அறிதல் உள்ள பிள்ளைகளுமாய் இருங்க. 10 பைசா இல்லாம அநேக கடன்ல இருந்த நம்மள மொத்த கடனை அவர் கட்டி நம்மளை இப்போ ஓனர் மாதிரி உட்கார வச்சிருக்காரு. நீதியில என்ன பண்ணிருக்காரு, அபிஷேகம் பண்ணிருக்காங்க. அந்த நீதியை வச்சு நம்ம தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டியது யாருடைய பொறுப்பு, நம்மளுடைய பொறுப்பு. 3வது அவர் செய்ய விஷயம் என்னன்னா, நம்ம ஜெயில இருந்தோம். எங்க இருந்தோம், அநேக குற்றச்சாட்டுகளோட எங்க இருந்தோம் நம்ம. சோ தேவனுடைய பார்வையில பார்க்கும்போது இந்த உலகம் அப்படிங்கிற ஜெயில மேலும் மேலும் பாவத்தை பண்ணிட்டு நம்ம எல்லா தலையிலையும் ஒரு லிஸ்ட் எழுதிருக்கும். ரைட் தானே, தலையெழுத்துன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம தலையில எல்லாரும் அநேக பாவங்களை என் சாத்தான் எழுதி வச்சிருப்பான். இது எல்லாத்தையும் நம்ம தான் பண்ணிச்சு ஜெயில உட்காந்து என்ன பண்ணி ஆகணும், நிவர்த்தி பண்ணி ஆகணும். ஆனா நம்ம என்ன பண்ணணும், யார் நமக்காக பண்ணது, யார் நமக்காக பண்ணது?
அவர் நமக்காக பண்ணிதான் பாவத்துல இருந்து யார் வெளியே கொண்டு வந்தது? சோ ஜெயில நம்ம இருந்தோம், பாவத்துல நம்ம இருந்தோம், தப்பு நம்ம பண்ணணும். ஆனா நம்முடைய பாவத்துக்காக தண்டனை மொத்தத்தை யார் அனுபவிச்சது? அவர் அனுபவிச்சு இந்த தண்டனை மொத்தமா வெளியே யாரை கொண்டு வந்தார்களாமா? நம்மளை கொண்டு வந்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, முடிஞ்சது, இவர்கள் மேல் சுமத்தப்பட்ட எல்லா குற்றங்களும். ஒரு ஜட்ஜு ஒரு வக்கீலா மாதிரி வாதாடினது மட்டும் இல்லாமல் ஒரு ஜட்ஜு குற்றவாளியாகி தண்டனையை அனுபவிச்சு நம்முடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து நம்முடைய குற்றங்களை மன்னிச்சு நம்மளை கழுவி என்ன ஆக்கியிருக்கிறார்? நீதிமான் ஆக்கியிருக்காருன்னா அங்க சொன்ன ஒரு வார்த்தை தான் என்னது? முடிந்ததுன்னா அந்த வார்த்தைக்கு தேவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? இனி இவங்க எப்படி என் பக்கத்துல என்ன பண்ணிடுவாங்க? வந்துருவாங்க. மளிகை படை ஒருவன் அல்லவா படைத்தார், ஆவி அவனுக்குள் பின்னுமே ஒரு தெய்வ பக்தியும் இல்லை, இனி இந்த சந்ததி உருவாயிரும் யார் நம்பிடுவாங்க? அவருக்கு நம்பிக்கை கொடுத்த ஒரு வார்த்தை தான் என்னன்னா, முடிந்தது. என்ன முடிந்தது? இவங்களுடைய பாவம் முடிஞ்சு, இவங்களுக்கான தண்டனையை யார் அனுபவிச்சது? நான் அனுபவிச்சுட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை. சோ இதை குறித்து நம்ம பார்க்கணும்னா சங்கீதம் 119 அதிகாரம் 153 54 பார்த்தோம்னா, என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன், எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக் கொள்ளும், உம்முடைய வார்த்தையின்படி என்னை நினைவனும். இதை யார் செஞ்சது? உயிர்ப்பியும் சொல்லியிருக்காங்க. இதை யார் பண்ணது? அவர் பண்ணார். அவர் வழக்காடி நம்ம பாவத்தை அவர் சுமந்து நமக்காக அவர் தண்டனைக்கு போயிட்டு நம்மளை உயிரோட கொண்டு வரக்கான ஒரு விஷயத்தை அங்க யார் பண்ணி முடிச்சிருக்கிறது? ஆண்டவராகிய. சோ எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயத்தை தான் பண்ணி ஒரு ஃபைனலிஸ்ட் யார் கொண்டு வந்ததுன்னா, சோ அதுக்கு அவர் பட்ட பாடுகள் ரெகுலரா பார்த்துருக்கோம், ரைட் தானே? அநேக பாடுகளுக்குள்ள போய், அநேக கஷ்டங்களுக்குள்ள போய், அநேக பரியாசங்களுக்குள்ள போய், அநேக சாட்டை அடிக்குள்ள போய், சிலுவை மரணத்துக்குள்ள போய் இவ்வளவும் பட்டுதான் எதை கம்ப்ளீட்ல கொண்டு வந்திருக்காருன்னா, நம்முடைய பாவத்துல யாரை வெளியே கொண்டு வந்திருக்கிறார்? நம்மளை வெளியே கொண்டு வந்து நான் எப்படி இதை யார் தான் பண்ணணும்? யார் தான் பண்ணணும்? நம்ம பண்ணியிருக்கணும். ஆனா நமக்கா யாரு பண்ணியிருக்கிறது? சோ இது எல்லாத்தையும் முடிச்சிட்டோன்னு கிறிஸ்து எப்ப திருப்தியா ஃபீல் பண்ணாரு? இந்த போர்ல நான் ஜெயிச்சிட்டேன், சாத்தானுக்கும் எனக்கும் மரணத்திற்கும் ஜீவனுக்கும் அந்த சண்டையில நான் ஜெயிச்சிட்டேன். 1, இவர்கள் நிமித்தம் வாங்கின கடனை நான் என்ன பண்ணிட்டேன்? கட்டிட்டேன். 2, இவர்கள் நிமித்தம் அந்த தண்டனை என்ன பண்ணிட்டேன்? சரி பண்ணிட்டேன். ஒரு அடிமை மாதிரி இருந்து, யார் மாதிரி? ஒரு அடிமை மாதிரி வந்து பிதாவுடைய தேவனுடைய சித்தத்தை யாராவது செய்வாங்களான்னு நினைச்ச ஒரு விஷயத்த உங்களுக்காக இந்த ஜன என்ன பண்ணிருக்கேன்? முழுசா செஞ்சு முடிச்சுட்டேன்ற சமயத்துல அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் என்னன்னா, இது என்னாச்சு? முடிஞ்சு, இனி நான் என்னுடைய கோர்ஸை நிம்மதியா முடிச்சிட்டேன், இனி சந்தோஷமா உங்கள்கிட்ட என்ன பண்ணுவேன்? எந்த ஒரு குறையும் இல்லாம, எந்த ஒரு சஞ்சலம் இல்லாம, மன கலக்கம் நான் யார்கிட்ட வருவேன்? உங்கள்கிட்ட வருவேன். ஏன்னா இந்த பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக் ஆட்ட வந்துருவாங்க. ஏன்னா இவள் இந்த கேட் என்ன ஆயிருச்சு? மூடி இருந்துச்சு. இன்னைக்கு இந்த கேட் என்ன ஆயிருச்சு? திறந்துருச்சு. இனி இவங்க தைரியமா இதுக்குள்ள பிரவேசிக்கலாம். கிருபாசன தண்டையில இவங்க ஈஸியா என்ன பண்ணிடலாம், வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு விட்னஸா சொன்னப்பட்ட ஒரு வார்த்தை தான் என்ன வார்த்தைனா இந்த ஒரு வார்த்தை. சோ இந்த வார்த்தை எனக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்ளை ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வசனம் வாசிக்கலாம். கொலோசியர் 1 அதிகாரம் 21 வசனம் வாசிக்கும் போது, முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களுமாயும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நம்ம யாரா இருந்திருக்கிறோம்? அந்நியரா இருந்திருக்கிறோம், துர்க்கிரியில இருந்திருக்கிறோம், சத்துருக்களா இருந்திருக்கிறோம். யாருக்கு? சோ இந்த கண்டிஷன்ல இருந்த நம்மளை பரிசுத்தராக்கி குற்றம் இல்லாதவர்களாக்கி நம்மளை யார்கிட்ட ஒப்புரவாக்கி இருக்காங்களா? தேவன்கிட்ட ஒப்புரவாக்கி முடிச்சதுக்கு அப்புறம் சொன்ன ஒரு வார்த்தை தான் என்னது? சோ இங்க நமக்காக செஞ்சது அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் தாண்டி இந்த முடித்தார் அப்படிங்கிற வார்த்தையில எனக்காக அவர் பண்ணதா என்னது அதிகம்? மீ, எனக்கு பர்சனலா என்னை மீட்டு கொள்றதுக்காக, என்னுடைய கடனை கட்டுறதுக்காக, நான் என்னுடைய அடிமைத்தனத்துல இருந்து நான் வெளியே வரணும், என்னுடைய சிறை வாசத்துல நான் வெளியே வரணுங்கிறதுக்காக தான் அவர் பட்ட பிரயாசங்கள் தான் அதிகம். சோ இது எல்லாம் பட்டு அவர் முடிச்சு சக்சஸ் பண்ண கூட சொன்ன ஒரு வார்த்தை தான். சோ அந்த கூச்சல் கூச்சல் கிடையாது, அது ஒரு ஆரவாரம். எது? நான் முடிச்சிட்டேன், என் பிதாவே என்னுடைய ஆவியை உமது கையில் ஒப்புக்கொள்கிறது. அது ஒரு ஆரவாரம், வெற்றி களிப்புல சொல்றது ஒரு வார்த்தை. சாக போற ஜஸ்ட் முன்னாடி பயங்கர சந்தோஷத்தோட சொன்ன ஒரு வார்த்தை தான் எந்த வார்த்தை அப்படின்னா, பிதாவே முடிந்தது அப்படின்னு சொன்ன இந்த ஒரு வார்த்தை. சோ இந்த முடிந்தது அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள என்டையரா நம்முடைய ஓட்டம் என்ன பண்ணியா? சோ இந்த வார்த்தை தான் யார் சொல்லணும்? முடிப்பேன்னு சொல்றதுக்கு யார் வரல? யார் வரல? முடிப்பேன்னு சொல்றதுக்கு நம்ம வரல, முடிந்ததுன்னு சொல்றத யார் வந்திருக்கோம்? நல்ல போராட்டத்தை போராடினேன், பாஸ்ட் டென்ஸ். ஓட்டத்தை ஓடி முடித்தேன், பாஸ்ட் டென்ஸ். விசுவாசத்தை காத்து கொண்டேன், பாஸ்ட் டென்ஸ். இது எல்லாத்தையும் முடிக்கணும். நல்ல போராட்டத்தை போராடுவேன், ஓட்டத்தை ஓடி முடிப்பேன், விசுவாசத்தை காத்துக்கொள்வேன். அதை சொல்லிட்டு இருந்தோம்னா கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தை யாருக்கு அப்ளை ஆகாது? நமக்கு அப்ளை ஆகாது. சோ அவர் எல்லாத்தையும் கழுவி பண்ணிட்டார், சுத்தம் பண்ணிட்டார். பைபிள் வசனம் படிச்சோம், கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் சேத்துல விழுந்து பறல்றது மாதிரி யாரும் இருந்துடக்கூடாது. நம்மளை கழுவிட்டேன்ற, நம்மளை என்ன பண்ணிட்டார்? கழுவி உங்களை சுத்தமாகிட்டேன். ஆனா நீங்க மறுபடியும் எங்க போயிடாது, அந்த சேத்துல போய் உங்களை என்ன பண்ணிக்காதீங்க,
அழுக்காய். ஏன்னா அது சேர், அது உங்களை எந்த வகையில என்ன பண்ணாது, சுத்தம் படுத்தாது. அப்படி தயவு செஞ்சு யாரும் இங்க புரிஞ்சுக்கிட்டாலும், நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னா அவர் செலுத்தின அந்த ஈடுபடி ரொம்பவுமே எப்படி நம்ம அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடுது. யாரு கிறிஸ்துவ நம்மள அவமானம். சோ இது எல்லாமே நமக்கு யார் கிடைக்கணுங்கிறதுக்காக, எனக்கு நமக்குங்கிற தாண்டி எனக்கு, நான் ரட்சிக்கப்படணும், நான் கழுவப்படணும், நான் பரிசுத்தமாக்கப்படணும், நான் மீட்டுக் கொள்ளப்படணும், நான் அவருடைய ராஜ்யத்துல அவருடைய சரீரத்துல இணைஞ்சு அவருடைய வலது பாரசத்துல அவர் கூட நான் என்ன பண்ணணும், அவர் கூட நானும் உட்கார்ந்துங்கிறதுக்காக எனக்காக சிந்தப்பட்டாதான் ஒவ்வொரு துளி ரத்தமும். அப்படிங்கிறத என்னைக்கு நான் புரிஞ்சுக்கிறனோ அன்னைக்கு அவர் சொன்ன இந்த ஒரு வார்த்தை உயிர் போயிட்டு. எந்த ஒரு வார்த்தை? நம்ம யோவான் 19 படிச்சாங்களே, அவர் சொன்ன அந்த முடிந்தது, எல்லாமே முடிஞ்சதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் சொன்ன வார்த்தைன்னா, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தமது ஆவி என்ன பண்ணார், ஒப்பு கொடுத்தார். ஸோ அது வரைக்கும் அவருடைய ஆவி என்ன பண்ணவர். ஸோ நம்மளுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு தேவன்கிட்ட போற வாய்ப்பு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஓட்டத்தை தேவனுக்கு பிரியமா பிடிவாதமா ஓடணும். எப்படி ஓடணும்? எத்தனை அடி விழுந்தாலும் தேவனுடைய சித்தத்தை என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. என்ன நடந்தாலும் அவரை விட்டு என்ன பண்ணிடக்கூடாது. வெளியே போய் வைராக்கியத்தை ஓடணும்னா மட்டும்தான் நம்ம தேவனுக்கு பிரியமா அந்த ஓட்டத்தை என்ன முடியும், ஓடி முடிக்க முடியும். ஸோ கடைசியா ஒரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 4வது அதிகாரம் 15 16 வாசம்னா, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அவர் யாருன்னா என்ன மாதிரி இருந்தவர், என்ன மாதிரி என்ன மாதிரி இல்லை, எனக்கும் கீழே நான் சுயாதீனத்தில் இருக்கேன். அவர் எப்படி இருந்தார், அடிமையின் ரூபம் எடுத்து. ஸோ அப்படி ஒருத்தர் எனக்காக எல்லாத்தையும் அனுபவிச்சு, நான் அனுபவிக்கிற எல்லாத்தையும், நான் அனுபவிக்கிறத காட்டிலும் அதிகமா அவர் எல்லாத்தையும் அனுபவிச்சு எனக்காக எல்லாத்தையும் சுமந்து தீர்த்து சக்சஸ் பண்ணி சொன்ன ஒரு வார்த்தை என்ன, நான் அதை செய்யணும்னா என்ன சொல்றேன்னா, ஆதலா நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையும். ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டார், முடிச்சிட்டார். இனி நமக்கு எந்த கவலையுமே கிடையாது. சாத்தானை குறித்தோ, உலக வாழ்க்கையை குறித்தோ, உலக கவலையை குறித்தோ, உலக சொத்துக்களை குறித்தோ, சுய வாழ்க்கையை குறித்தோ, சுய சரீரத்தை குறித்தோ எந்த கவலை யாருக்கு வேண்டாம். இது எல்லாத்தையும் யார் செஞ்சு முடிச்சிட்டார், அவர் முடிச்சிட்டார். இனி அவரிடத்தில் சென்று சேர்றத யாருடைய பொறுப்பு? சோ அந்த வார்த்தைக்கு இப்ப உயிர் கொடுக்க வேண்டிய பொறுப்பு தான் யாருக்கு இருக்கு. நம்ம முன்னாடி யாராவது கொடுத்துருவாங்க, ஆனா நமக்கு உயிர் வேணும்னா அந்த வார்த்தைக்கு யார் உயிர் கொடுத்தாலும். சோ அவர் முடிந்ததுன்னு சொன்னது இப்ப நம்ம என்ன முடிச்சு காட்டணும். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை ஓடி முடித்து விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். இது சாதாரண விஷயமான கிடையாது. சோ அவர் சொல்லியிருக்காரு, நீயும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நல்ல போர்ச்சேவனை தீங்கு அனுபவி. இதை செஞ்சோம்னா இந்த எல்லா ப்ராசஸ் ஈஸியா முடிஞ்சிடும். இதை முடிக்காம அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு என்ன வராது, நம்ம வாழ்க்கையை உயிர் வராது, வேற இன்னொருத்தர் வாழ்க்கை என்ன வந்துடும். ஸோ அப்படி வர்றது யார் வரல. ஸோ ஒருவனும் உன்னுடைய கிரீடத்தை எடுத்துக்கொண்டு போய்விடாது அப்படின்னு எப்படி இருக்கு, ஜாக்கிரதை. அந்த ஜாக்கிரதையோட இருந்து அவருடைய மரணத்தின் பாடுகளை நினைவு கூர்ந்து அதுல நம்ம எந்த இடத்துல இருக்கோங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பாடுகளின் மத்திய அவற்றில் சென்று சேர தேவன் தாமே கிருபை செய்வராக. கேட்ட சத்தியங்களை தேவன் ஆசீர்வாதம் தருவாராக. ஆமென்.